Hallelujah. Hallelujah. Welcome every one of you to this online service. இந்த நேரலை ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். The presence of the Lord is going to touch you today. இன்றைக்கும் தேவ சமூகம் உங்களை பலமாய் தொடப் போகிறது. Today is going to be a day of encounter. இந்த நாள் நீங்கள் தேவனால் சந்திக்கப்படும் நாளாய் இருக்கும். No matter where you are, what you are going through, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் the சரி, hand of the Lord will come upon you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரும். He will strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துவார். He will comfort you. அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். He is going to lift you up. கர்த்தர் உங்களை உயர்த்தி தூக்கி He is the நிறுத்துவார். lover of your soul. இவர் உங்கள் ஆத்தும நேசராய் He is இருக்கிறார். the shepherd of your life. கர்த்தரே உங்கள் வாழ்வின் மேய்ப்பராய் He has இருக்கிறார். promised to never leave you nor forsake you. ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் His என்று உங்களுக்கு presence surrounds you வாக்களித்திருக்கிறார். right now. இப்போது உம்முடைய சமூகம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. The grace of God is going to fill your life. தேவ கிருபை உங்கள் வாழ்வை நிரப்ப போகிறது. The scripture says வேத வாக்கியம் in சொல்லுகிறது. 1 Thessalonians chapter 5 verse 24, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். faithful is he who calleth you. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். Faithful is he who has called you, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். who will also do everything that he has promised to you. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினபடியே எல்லாவற்றையும் அப்படியே செய்வார். Shall we all stand up for a few minutes and worship the Lord this morning? சில நிமிடங்களுக்கு யாவரும் எழுந்து நின்று இந்த காலை நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். 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 என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார். உன்னை காப்பார். காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். Dear child of God, அன்பான தேவ பிள்ளையே, he is the shepherd. He is a good shepherd. இவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். No matter what path you go through at times in life, வாழ்க்கையில் சில சமயங்களில் நீங்கள் போகும் பாதை என்னவா இருந்தாலும் சரி, you are never alone. ஒரு நாள் நீங்கள் தனியே மட்டும் இல்லை. There will never be a time when you have to go on your own. நீங்கள் மட்டும் தனியே போக வேண்டிய ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. Some of you may not know which path you need to take right now. இப்போதைக்கு எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று உங்களில் சிலர் அறியாதிருக்க கூடும். Just keep your eyes on the good shepherd. நல்ல மேய்ப்பர் மீது மாத்திரம் உங்கள் கண்களை பதித்திருங்கள். Keep your eyes on Jesus. இயேசுவின் மீது உங்கள் கண்கள் இருக்கட்டும் போதும். He will be your guide. அவர் உங்கள் வழிகாட்டியாய் இருப்பார். He will be close to your side. அவர் உங்கள் பக்கத்தில் அருகில் நெருங்கி With நிற்பார். love and strengthening you each day, he will take you to the place he's prepared for you. ஒவ்வொரு நாளும் தம்முடைய மேன்மையான அன்பினால் உங்களை பலப்படுத்தி நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அடியையும் எடுத்து வைத்து தினந்தோறும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். You are not alone. நீங்கள் தனியே இல்லை. You will never be alone in this path you are going through. நீங்கள் போகும் இந்த வாழ்க்கை பாதையில் ஒருபோது நீங்கள் தனிமையில் தவிக்கவே மாட்டீர்கள். பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை
என்னை நடத்தும் வழிகாட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக பாதை காட்டுவார் பாதை காட்டுவார். Shall we will sing now? God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, holding closely to his side with love and strength for each new day. He will make a way. He will make a way. பாதை காட்டுவார் பாதை எல்லா இடங்களிலும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை காட்டுவார் அவர் மார்போடு அணைந்து கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி அன்பும் பலனும் தினம் நிறைக பாதை காட்டுவார் பாதை காட்டுவார் அன்பும் பலனும் தினம் நிறைக பாதை காட்டுவார் அவர் பாதை காட்டுவார் அன்பும் பலனும் தினம் நிறைக பாதை காட்டுவார் அவர் பாதை காட்டுவார். Hallelujah. Shall we give the Lord a clap offering this morning? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We have a relationship with our Father. நம்முடைய தகப்பனுடன் நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது. We know who we believe. நாம் யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். He has proved himself faithful again and again in our lives. நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தாம் உண்மையில் இருப்பதை அவர் நிரூபித்திருக்கிறாரே. Through the day, through the night, he's been with us. அவர் பகலிலும் இரவிலும் நம்மோடு கூடவே இருந்திருக்கிறார். When we belonged to the devil, he came and he found us and sought us and he delivered us. நாம் பிசாசின் வசம் சிக்கி தவித்த நேரத்தில் அவர் அல்லவா தேடி வந்து நம்மை கண்டுபிடித்து விடுவித்தார். No matter what the enemy might whisper in your ears, சத்துரு உங்கள் காதுகளுக்குள் என்ன ஓதிக்கொண்டிருந்தாலும் we should be able to boldly say, I belong to Jesus. நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று நம்மால் தைரியமாய் My family சொல்ல belongs முடியும். to Jesus. என் குடும்பம் இயேசுவுக்கே சொந்தம். Oh, he is my redeemer. அவரே என் மீட்பர். He is our savior. அவரே நம்முடைய இரட்சகர். He is the Lord of our life. அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராய் He is our இருக்கிறார். king. இவரே நம் ராஜா. Him only will we serve. அவரை மாத்திரமே சேவிப்போம். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் முற்றுமாய் ரட்சிப்பாரே சீயோனிலே என் தீர அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. Dear child of God, அன்பான தேவ பிள்ளைகளே, your life is not built on sand, உங்களுடைய வாழ்க்கை மணலின் மேல் கட்டப்பட்டிருக்கவில்லை. but you are built on the solid rock of our Lord Jesus Christ. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் திட கன்மலையின் Your மேல் foundation of your life is not laid by things of this world. உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு அமைக்கப்படவில்லை. Your foundation is Jesus Christ. உங்கள் அஸ்திபாரம் இயேசு He கிறிஸ்துவே. is the rock of our salvation. அவரே நம்முடைய இரட்சிப்பின் கன்மலையாய் Storms may இருக்கிறார். come, storms may go, புயல்கள் வீசலாம் போகலாம். but you are built on the solid rock of our Christ. நீங்களோ கிறிஸ்து என்னும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். புயல் அடித்தாலும் மலை மோதினாலும்
like that. நீங்கள் சோர்ந்து துவண்டிருக்கும் நேரத்தில் அப்படியே உங்களை விட்டுவிட்டு அவர் போக No மாட்டார். matter how many times you fall, he was there to lift you up, dear child of God. அன்பான தேவ பிள்ளையே, எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்கிவிட அவர் பக்கத்தில் இருக்கிறார். The one who is with you is greater than the one who is in the world. உங்களோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர். He will lift you up to heights you cannot imagine. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தோடும் சிகரத்தில் உங்களை தூக்கி நிறுத்துவார். சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுன்னே, சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுன்னே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே, உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. சொல்லுமா, என்னில் இருப்பவர், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. ஒரு முறை கூட, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் நம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் நம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வார். Hallelujah. Hallelujah. Shall we all open our mouth and thank the Lord for a few minutes? சில நிமிடங்கள் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி In your own ஸ்தோத்திரிப்போம். words. உங்கள் சொந்த Say வார்த்தையில் thank you, Jesus. நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். Thank you for your presence in my life. என் வாழ்க்கையில் உம்முடைய சமூகம் இருக்கிறதற்காக Thank you for நன்றி. you will never leave me nor forsake me. ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டீர், கைவிட மாட்டீர் Lord, என்று when I சொல்லுகிறேன். look back, all I can see is the goodness of the Lord. திரும்பி பார்க்கும்போது கர்த்தருடைய தயவு மட்டும் தானே கண்களில் தெரிகிறது. You have never left me alone. இதுவரை நீ ஒருபோதும் தனியே The கைவிட்டதில்லை. Lord who watches over me has always been with me. என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் எப்போதும் என்னோடு கூடவே இருந்திருக்கிறீர். Your hand has always been upon me. உம்முடைய கரம் இதுவரைக்கும் என் மீது இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. Every battle, you are the one who gave me victory. சந்தித்த யுத்தங்களில் எல்லாம் எனக்கு ஜெயம் கொடுத்தவர் நீரே. Thank you for the green pastures. பசும்புல் மேய்ச்சல்களுக்கு நன்றி Thank சொல்லுகிறேன். you for the still waters in our life. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தந்த அமர்ந்த தண்ணீர்களுக்கு We நன்றி சொல்லுகிறோம். completely surrender our life, our family, our future into your hands. எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தை, எதிர்காலத்தை முற்றிலும் முழுதும் உம்முடைய திருக்கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். Not our will, Lord, எங்கள் சித்தம் வெல்ல ஆண்டவரே, but your will be done. உம் திருசித்தம் ஒன்றேயாக But கிடக்கும். as far as our eyes are upon you, நாங்களோ எங்கள் கண்களை உம்மீதே வைத்து நோக்கி our eyes are கொண்டிருக்கிறோம். only upon you. எங்கள் கண்கள் உம்மீது மாத்திரமே இருக்கிறது. Lead us and guide us. எங்களை வழிகாட்டி நடத்தி செல்லும். Take us to the place you prepared for us. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கும் ஸ்தானத்துக்கு எங்களை கொண்டு போய் Every சேரும். step of our life, it will be ordered by you. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் உம்மால் உறுதிப்படுத்தப்படுவதாக. Let your mighty presence be with us. உம்முடைய வல்லமையான சமூகம் எங்களோடு Even now இருப்பதாக. speak to us. இப்போதும் எங்களோடு பேசும் In அப்பா. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. We are going to hear a few announcements and then pray for the tithes and offerings before we go to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க செல்லும் முன்பதாக ஒரு சில அறிவிப்புகளை கேட்டு விசேஷமான காணிக்கை தசமங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Regarding our service on the 11th of July, second Sunday,
ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2ஆம் ஞாயிறு ஆராதனையை குறித்த ஒரு அறிவிப்பு. Looks like we might be able to have an in-person service. நேரில் திருச்சபையில் மக்கள் வந்து கலந்து கொள்வதற்கான ஆராதனை நடத்தும் சாத்தியம் உண்டு என்பது போல் தெரிகிறது. As to how the registration will be and all that will be shared on our website. அந்த ஆராதனையில் நேரில் பகிர்ந்து கொள்வதற்கான முன்பதிவு செய்ய வேண்டிய விவரங்களை குறித்து வலைதள பக்கத்தில் பதிவு செய்யப்படும். You can also check our app and all the instruction will be given there. நம்முடைய திருச்சபையின் சிறப்பு செயலியையும் நீங்கள் சோதித்து பார்த்தால் அத்தனை விவரங்களும் அங்கே பதிவிடப்பட்டிருக்கும். And God willing we will be able to gather together and worship the Lord. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் ஒன்றாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பாக்கியம் கிடைக்கும். People who have registered in our broadcast list, you'll be getting instruction on your phone itself. திருச்சபையின் அறிவிப்பு தகவல் பரிமாற்ற குழுவில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் நீங்கள் அதன் மூலமாகவே உங்கள் முன்பதிவை செய்து கொள்ள முடியும். Please check our website for more details. அதிக விவரங்களுக்கு தயவு செய்து திருச்சபையின் வலைதள பக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray for tithes and offerings and even the special offerings people are giving for the project. இப்போதும் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் தசம பாகங்கள் தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக கொடுக்கப்படும் விசேஷித்த காணிக்கைகளுக்காகவும் இப்பொழுது ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord, you are a faithful God. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, by making us your sons and daughters, you made us your heirs and joint heirs with Christ. எங்களை உம்முடைய புத்திரராக மாற்றிக்கொண்டது நிமித்தம் உமக்கு சுதந்திரராயும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராயும் மாற்றிக்கொண்ட பெரும் தயவுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. Thank you for making all your blessings into our blessings. உம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் எங்கள் ஆசீர்வாதங்களாக மாற்றின தயவுக்கு நன்றி அப்பா. Regardless of what's happening around us and even in the economy in the world, you are a God who blesses your people. எங்களை சுற்றிலும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையின் மத்தியிலேயும் ஏன் உலக பொருளாதாரத்தின் வீழ்ச்சியையும் பொருட்படுத்தாமல் உம்முடைய ஜனங்களாய் இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறதற்கு நன்றி சொல்கிறோம். We have seen saints of God in the Bible, Lord, sow in the midst of drought and famine, and we've seen them reap 100-fold harvest through you. கோர தாண்டவமாடிய ஒரு பஞ்சகாலத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அந்த பஞ்சத்தில் விதைத்து உம்மூலமாக அமோக அறுவடையின் ஆசீர்வாத பலன்களை பெற்றுக்கொண்டதாக வேதத்தில் படிக்கிறோமே. I pray, Lord, your word, you bless the work of your people's hands. அவ்வண்ணமாக கர்த்தருடைய ஜனங்களுடைய கைகளின் கிரியைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். Every seed they sow, let it bring them 100-fold harvest. உம்முடைய ஜனங்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு அறுவடையின் பலனை கொடுப்பதாக. Let their barns always be full, Lord. தேவ ஜனங்களின் களஞ்சியங்கள் எப்போதும் பூரணமாய் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. In Jesus' name I declare end to their debts and wants and lacks. இவர்கள் வாழ்க்கையின் கடன்பார சுமைகளுக்கும் எப்பொழுதுமே தேவையில் இருக்கிற குறைபடுதலுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறேன். I declare supernatural debt cancellations. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மக்களுடைய கடன்கள் ரத்தாகும்படி பிரகடனம் பண்ணுகிறேன். Insert the blessing of the Lord fall upon them and overflow in their lives. மாறாக தேவனுடைய ஆசீர்வாதங்களின் நிறைவு இவர்கள் வாழ்க்கையிலே வழிந்தோடுவதாக. Take your children from blessing to blessing. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்திற்கு கொண்டு Let செல்லும். everything they have, let it start multiplying. இவர்கள் கைவசம் இருக்கும் எல்லாமே பல மடங்கு பெருகுவதாக. Bless them and make them a great blessing to the community, to your kingdom, to your other families. இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்துக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் இவர்களை பேராசீர்வாதங்களாக மாற்றிவிடும். Let your presence be with them. உம்முடைய சமூகம் இவர்களோடு கூடவே In இருப்பதாக. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. We have come to wait at His presence. தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். When we wait in His presence, அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்த போது His strength fills us. அவருடைய பலன் நம்மை நிரப்புகிறது. Whatever situation we might be going through, நாம் போய்க் கொண்டிருக்கும் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, He is all that we need. நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் Shall we மட்டும்தான். sing that song now? இப்போதும் அந்த பாடலை பாடுவோமா? கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், Yes, Lord. இருளாய் தோன்றும் எங்கும், Comfort us, Lord. சோதனை வரும் வேளையில் Oh, எங்களை தேற்றி ஆற்றும் ராஜா. கேட்கும் செவியிலே
இருக்கிறார். எனக்கு என்னை காத்து அவர் நடத்திடுவார். என்றுமே ஓ நன்றி இயேசுவே. என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரை. அவரை பார்த்து சொல்லுவோமா? யார் கைவிட்டாலும் பின் Yes செல்வேன் Lord, I choose to follow you. எனது இயேசுவை. Oh, your love is immeasurable. அகல ஆழ உயரமா எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். அன்பு கூர்ந்தார். Hallelujah. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். Yes Lord, நான் நம்புகிறேன். என்னை கைவிட மாட்டீங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை அவர் என்னை கைவிடாத தேவன். கைவிட மாட்டார். என்ன துன்பம் வந்தாலும், என்ன துன்பங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், அவர் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், நீர் என்னை கைவிட மாட்டீர். You will never leave me, Lord. You will never forsake me. No matter what comes against me, no matter what challenges I have to face in this world, I am not alone because you are with me. I am not alone. நான் தனிமையாக இல்லை. நீர் என்னோடு இருக்கிறீர். என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். என்னுடைய எல்லா நேரங்களிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆறுதலின் கரம், உம்முடைய தேற்றுகிற வார்த்தை, உம்முடைய அன்பின் கண்கள், it is always with me. It will guide me and it will carry me through. காக்கும் வல்ல மீட்பர். Yes Lord. எல்லாரும் விசுவாசத்துடன் சொல்லலாமா? எனக்கு இருக்கிறார் என் மீட்பர், my redeemer, my redeemer. He is with me. He is with me. He will not leave me. காத்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம், காத்திடுவார், காத்திடுவார். Yes Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Master. ஜெபமானே நன்றி. Thank you because you are with us. எங்களோடு இருக்கிறதற்கு நன்றி No matter சொல்லுகிறோம். what situation we might be going through, நாங்கள் போய்க்கொண்டிருக்கும் சூழ்நிலை என்னவாய் whether இருந்தாலும் we have சரி, just seen a victory, நாங்கள் இப்பொழுதுதான் ஒரு வெற்றியை கண்டிருந்தாலும் சரி, whether we have just seen a breakthrough, ஒரு பெரிய தடைவுடவை கண்டிருந்தாலும் சரி, or we are going through a valley, அல்லது பள்ளத்தாக்கில் or we பயணித்தாலும் are சரி, seeing a giant, ராட்சதனை கண்டிருந்தாலும் we சரி, don't have answers to questions, கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் இல்லைதான். we are so perplexed, சத்தளிக்கிறோம், we are so confused, இருக்கிறோம். we don't know what to do next. அடுத்து என்ன செய்வதென்று தெரியாது We இருக்கிறோம். know what we know what we know. எங்களுக்கு ஒன்று மட்டும் நிச்சயம் Just தெரியும். like how Job says, யோபு சொல்லுகிறது போலவே one thing I know, ஒன்று எனக்கு I தெரியும். have been in life, நான் வாழ்க்கையில் I கடந்து have வந்திருக்கிறேன். seen life. வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். One thing I can assuredly say, ஒன்றை நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். I know and I know and I know, எனக்கு ஒன்று நிச்சயமாகவே my தெரியும். Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு Can we all இருக்கிறார். open our mouth this morning? இந்த காலை வாயை திறப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் அறிக்கை செய்யலாம். என் மீட்பர், என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer, என் மீட்பர், my Redeemer, என் He மீட்பர், lives. அவர் உயிரோடு And He இருக்கிறார். is holding my hands. அவர் என் கரத்தை He will பிடித்திருக்கிறார். carry me through. அவருடைய முற்றிலும் I am சுமப்பார். not walking நான் alone. தனியே நடக்கவில்லை. I might be in the dark, நான் இருளில் இருக்கலாம். but I'm still with my Jesus. இன்னும் என் இயேசுவோடு கூட நான் I might இருக்கிறேன். be going through fire, நான் தீயை கடந்து but the விடலாம். fourth man is with me. ஆனால் நாலாவது இன்னொரு கூட I might be இருக்கிறார். going through the floods, நான் பெருவெள்ளத்தை but கடக்கலாம். He will lift up a banner for me, அவரோ எனக்காக வெற்றி கொடி ஏற்றுவார். because His word says so. அவருடைய வார்த்தை எப்படி And I சொல்கிறது? believe in His அவருடைய word. வார்த்தையை And I விசுவாசிக்கிறேன். trust in His அவருடைய word. வார்த்தையை நம்புகிறேன். And I worship நான் Him. அவரையே ஆராதிக்கிறேன். வந்தாலும் அவர் Yes, Lord. என்னை கைவிட மாட்டார். ஓ, அறிக்கை செய்யலாம். என்ன துன்பங்கள், துன்பங்கள் oh, hallelujah. அவர் என்னை கைவிட மாட்டார். Yes, Jesus. காக்கும் காக்கும் வல்ல கரங்களை நீட்டிக் கொள்ளலாம். Shall we lift up our hands கரங்களை உயர்த்திக் கொள்வோம். and ask the
the Lord to hold our hands. கர்த்தருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளும்படி Lord, lead கேட்கிறோம். me, Lord. ஆண்டவரே என்னை நடத்தி Lead செல்லும். me, Lord. என்னை நடத்தும் ஆண்டவரே. Lead me, Lord. I surrender. I surrender. ஒப்புக் கொடுக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. He's holding your hands, my dear brother. இரண்டு சகோதரரை He's கர்த்தர் holding your கரங்களை hands, my dear பிடித்திருக்கிறார். sister. இரண்டு சகோதரரை கர்த்தர் கரங்களை பிடித்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 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 Oh, thank you. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. Shall we clap our hands கரங்களை தட்டுவோம். and bless அவரை Him வாழ்த்துவோம். and thank Him அவருக்கு நன்றி and சொல்லுவோம். worship Him? அவரை ஆராதிப்போம். Oh, thank you for your hand. இந்த கரத்துக்காக நன்றி Thank you for ஆண்டவரே. your right hand. இந்த கரத்துக்காக Thank you for நன்றி. your invisible hand. இந்த தரிசனமான Oh, கரத்துக்கு thank you நன்றி. for the hand that does miracles. அற்புதங்களை செய்யும் இந்த கரத்துக்காக Oh, நன்றி thank you for the சொல்கிறோம். hand that divided the Red Sea. செங்கடலை இரண்டாய் பிரித்த கரத்துக்கு Thank நன்றி. you for your healing hand. குணமாக்கும் கரத்துக்கு Thank நன்றி. you for your miracle working hand. அற்புதங்களை செய்யும் இந்த கரத்துக்கு நன்றி Oh, சொல்கிறோம். thank you. நன்றி. Thank you. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி We ஆண்டவரே. surrender the next few minutes into your presence. அடுத்த சில நிமிடங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்குள் சரணடை ஒப்புக் கொடுக்கிறோம். Surround us with your presence. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். Fill us with your anointing. உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை ஆட்கொள்ளும். Speak to us, Lord. எங்களோடு பேசும் Lead us, Lord. எங்களை நடத்தும் In ஆண்டவரே. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. The people of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் when they came out of the Red Sea, செங்கடலை கடந்து வெளியே வந்தபோது everything seemed very exciting. எல்லாமே பரவசமூட்டும் காட்சியாய் In காணப்பட்டது. Exodus chapter 15, யாத்திராகமம் 15ஆம் they even அதிகாரத்தில் started singing a wonderful song. ஒரு அற்புதமான பாடலையும் பாட ஆரம்பித்து விட்டார்கள். Everything was going normal. எல்லாமே இயல்பாய் சீராய் போய் But கொண்டிருக்கிறது. suddenly, ஆனால் சடுதியிலே they are stuck by something. ஒரு காரியத்தினால் அடைபட்டு In மாட்டிக்கொண்டார்கள். verse number 22 it says, 22ஆம் வசனம் of சொல்லுகிறது. chapter 15 of Exodus, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். when they were just started journeying, அவர்கள் பயணத்தை ஆரம்பித்த போது now they're going to face something in front of them. இப்பொழுது தங்களுக்கு முன்பாக ஒன்றை சந்திக்க போகிறார்கள். It says that they came into the wilderness of Shur. சூர் வனாந்தரத்துக்குள் அவர்கள் வந்தபோது என்று வாசிக்கிறோம். Shur means சூர் என்றால் a wall, அது போர் என்ற அர்த்தம். an obstacle, அது ஒரு முட்டுக்கட்டையின் something மதில். that was stopping them. அவர்களை தடுத்து நிறுத்தும் ஒரு சக்தி. They couldn't progress forward. அதற்கு மேல் அவர்களால் முன்னே போக They முடியவில்லை. didn't expect that. அதை அவர்கள் They எதிர்பார்க்கவில்லை. were so excited. ரொம்ப Oh, பரவசத்தோடு everything இருந்தார்கள். is so good, happening, everything is good. எல்லாமே நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. We are rejoicing and singing songs. மகிழ்ந்து கலிகூர்ந்து பாடுகிறார்கள். We are singing praises. துதிகளை பாடுகிறோமே. Where did this wall come from? எங்கே இருந்து இந்த பெரிய மதில் வந்தது? What am I going to do with this wall? இந்த மதிலை இப்பொழுது நான் என்ன செய்ய Will we be போகிறேன்? able to go through the wall? இந்த மதிலை உடைத்தூடுருவி போக முடியுமா? How will we come over this obstacle? இந்த முட்டுக்கட்டையின் தடையை எப்படி தாண்டி செல்வது? Sometimes, my dear beloved friends, எனக்கு அன்பான நண்பர்களே, சில சமயங்களிலே in life, வாழ்க்கையில் we might go through disappointment. ஏமாற்றங்களூடாய் நாம் போக நேரிடும். Something that will frustrate us. நம்மை விரக்தி அடைய செய்யும் ஒரு Something காரியம். that will upset us. நம்மை முழுவதுமாக பதட்டப்பட வைக்கும் Make us சூழல். feel sad. நம்மை துயரத்தில் துக்கப்பட வைக்கும் காரியம். Make us to start crying. நம்மை அழுது புலம்ப வைக்கும் செயல் வரும். Make us to feel confused. அது உங்களை குழம்பி தவிக்க செய்துவிடும். A despondent kind of situation. அப்படிப்பட்ட ஒரு தவிப்பின் சூழ்நிலையில் We might be in a valley of decision. தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் நாம் இருக்கக்கூடும். Where should I go now? இப்பொழுது நான் எங்கே போக What should வேண்டும்? I do now? இப்பொழுது நான் என்ன செய்ய I வேண்டும்? don't see any answers. பதிலே எனக்கு தெரியவில்லையே. Oh, what is happening in the life of these people? இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? Then the same verse it says, அதே வசனம் சொல்லுகிறது. they couldn't find water. அவர்களுக்கு தண்ணீர் Oh, கிடைக்கவில்லை. water is an essential commodity. தண்ணீர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் ஒன்றல்லவா? We cannot survive without water. தண்ணீர் இல்லாமல் தாக்குப்பிடித்து வாழ முடியாது. This verse says, இந்த வசனம் சொல்லுகிறது. these people could not find water. இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. In your life, உங்கள் the வாழ்க்கையில் water might be something different. அந்த தண்ணீர் வித்தியாசமான ஒன்றாய் இருக்கலாம். Something that is so essential that you badly need it. உங்களுக்கு மிக மிக அவசியம் தேவையா இருக்கு, அத்தியாவசியமான ஒன்று இல்லாமல் இருக்கலாம். But you don't have it. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை. And you're feeling so disappointed. மிகுந்த ஏமாற்றத்தோடு வாடுகிறீர்கள். What am I going to do? இப்பொழுது நான் என்ன செய்ய How போகிறேன்? am I going to cross over? எப்படி இதை கடந்து போவேன்? Will I be able to see some water in my life? என் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு தண்ணீரை என்னால் பார்க்க முடியுமா? And the next verse it says, அடுத்த வசனம் they're சொல்லுகிறது. coming to a different place. வேறொரு இடத்திற்கு The வருகிறார்கள். place is called Mara. அந்த இடம் மாறா Oh, என்னப்படும். they might have got excited. இப்பொழுது நான் Oh, பரவசப்பட்டிருக்கலாம். finally I'm seeing some light in my darkness. கடைசியாக இருளில் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்து விட்டேனே. But when they go to Mara, ஆனால் அந்த மாறாவிடம் வந்தபோது they are finding water. தண்ணீரை பார்த்தார்கள். They're going to be excited now. இப்பொழுது மறுபடியும் But they பரவசப்பட all would have போகிறார்கள். shouted joyfully. சந்தோஷமாய் ஆர்ப்பரித்திருப்பார்கள். So many lakhs of people. லட்சக்கணக்கான மக்கள். Hey, we found water. தண்ணீர் கிடைத்து விட்டது. Hey, I found my miracle.
miracle. நான் இந்த அற்புதத்தை கண்டுகொண்டேன். But then when they go and drink that water, ஆனால் போய் அந்த தண்ணீரை oh, குடித்த it was a போதுதான் bitter water. அது மரண கசப்பான It was தண்ணீர். so sad. மிகுந்த துக்கம். I just thought I saw my breakthrough. இப்பொழுதானே தடை உடைந்ததை கண்டேன் I நினைத்தேன். just thought I saw my victory. என் ஜெயம் கிடைத்து விட்டது என்றல்லவா எண்ணினேன். But it seems like it's so bitter. ஆனால் இது மிகவும் கசப்பாய் இருக்கிறதே. I cannot taste this water. இந்த தண்ணீரை என்னால் ருசிக்க முடியவில்லையே. I cannot drink this water. இந்த தண்ணீரை என்னால் குடிக்க முடியவில்லையே. Maybe in your life, உங்கள் வாழ்க்கையிலும் you கூட are praying for some answers. நீங்கள் ஒரு பதில்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். After you pray, ஜெபித்த பின்பு you end up walking with questions in your mind. உங்கள் மனதுக்குள் பலவிதமான கேள்விக்கணைகளால் Maybe in துளைக்கப்படுகிறீர்கள். your life, ஒருவேளை உங்கள் you are வாழ்க்கையிலும் praying for some kind of a support from people. ஜனங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதமான ஆதரவுக்காய் ஜெபித்துக் But on the கொண்டிருக்கிறீர்கள். contrary, ஆனால் அதற்கு you are நேர்மாறாக only seeing opposition from people. ஜனங்களிடமிருந்து எதிர்ப்பை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். Maybe in your life, ஒருவேளை உங்கள் you வாழ்க்கையிலும் are praying and expecting a breakthrough. நீங்கள் ஜெபித்து தடை உடையும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். But all we end up seeing is a war. ஆனால் முடிவிலே நீங்கள் பார்த்ததெல்லாம் நடு தடுக்கும் When you're பதில்தான். looking for water, நீங்கள் தண்ணீரை தேடிக் கொண்டிருக்கும் all போது you're getting is a bitter water. கிடைத்ததெல்லாம் கசப்பு தண்ணீர் தான். Yes, I need to grow from here. ஆம், இங்கிருந்து நான் போயாக வேண்டுமே. I need growth in my life. என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டுமே. I need growth in my job. என்னுடைய வேலையில ஒரு வளர்ச்சி I வேண்டும். need growth in my finances. என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி வேண்டும். I need growth in my ministry. என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வேண்டும். But all I see ஆனால் நான் is பார்ப்பதெல்லாம் stagnant. வெறும் தேங்கி கிடப்பு நிலைதானே. Everything is stagnant in my life. என் வாழ்க்கையில் எல்லாம் தேங்கி கிடக்கிறது. It seems like I've hit a plateau. நான் எங்கேயோ ஒரு பெரிய தட்சபூமியில் வந்து சிக்கிக் கொண்டது போல் I'm not able தெரிகிறது. to climb up the ladder. நான் இப்பொழுது ஏணியிலே ஏறி போக வேண்டும். Oh my dear beloved friends, என் அன்பு நண்பர்களே, sometimes in life வாழ்க்கையில் சில we நேரங்களில் do face that. நாமும் கூட அப்படி சந்திக்கிறோம் தான். Sometimes in life, வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் path that we go through நாம் போகும் பாதை is so disappointing. மிகுந்த ஏமாற்றமாய் இருக்கிறது. It's so confusing. மிகவும் குழப்பமடைய செய்கிறது. What do we do then? இப்பொழுது என்ன செய்ய In வேண்டும்? verse number 25, 25ஆம் வசனம். we read that Moses is doing something. மோசே ஒரு காரியத்தை செய்கிறதாக He படிக்கிறோம். cries to the Lord. கர்த்தரை நோக்கி முறையிட்டார். Can you expect such a great leader? இவ்வளவு பெரிய ஒரு தலைவனை இப்படி எதிர்பார்க்க முடியுமா? A strong leader? வலிமையான ஒரு தலைவன். One who did so many miracles with the rod of the Lord. கர்த்தருடைய கோலை கொண்டு வியக்கவுக்கும் எண்ணிருந்த அற்புதங்களை He சாதித்தவர். is leading lakhs of people. லட்சோப ஜனங்களை வழிநடத்தும் ஒரு தலைவன். Now what is he doing? இப்பொழுது அவர் என்ன He is செய்கிறார்? crying before God. கர்த்தருக்கு முன்பாக கதறி He is முறையிடுகிறார். crying like hopeless person. நம்பிக்கையே இல்லாதவர் போல் He is முறையிடுகிறார். crying as though he doesn't have any other way to go. வேறு ஒரு வழியே போக்கிடம் இல்லை என்பது போல் He is கதறுகிறார். showing in front of all the people. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தம்மை I வெளிப்படுத்துகிறார். am nobody great. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. But I look to the person who is great. பெரியவராய் இருக்கிறவரை நோக்கி பார்க்கிறேன். I might have just lifted up my rod. என் கோலை வேண்டுமானால் உயர்த்தி I இருக்கலாம். might know how to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு But I தெரிந்திருக்கலாம். know the one who gives me the victory. ஆனால் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் இன்னார் என்று நான் Don't அறிவேன். look at me. என்னை I'm பார்க்காதீர்கள். just a human. நான் ஒரு மனிதன்தான். And he cries to the Lord. கர்த்தரை நோக்கி கதறி And I முறையிடுகிறார். like this particular sentence. இந்த குறிப்பிட்ட வாக்கியம் எனக்கு Such a பிடித்தமானது. fantastic sentence. பிரமாதமான சொற்றொடர். Such a beautiful line. அழுமையான ஒரு வரிகள். I've highlighted it in my Bible. என் வேதத்தில் நான் அதை கோடிட்டு வைத்திருக்கிறேன். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது. and the Lord showed him a tree. கர்த்தர் அவருக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். The Lord is saying, கர்த்தர் சொல்லுகிறார், Moses, மோசேயே, lift up your eyes உன் கண்களை and ஏறெடுத்து behold, there is a tree. அதோ ஒரு மரம் இருக்கிறதை I want பார். to show you my answer. என் பதிலை உனக்கு நான் காண்பிக்க My answer விரும்புகிறேன். is in the tree. என்னுடைய பதில் இந்த மரத்தில் தான் Oh இருக்கிறது. my dear friends, எனக்கு அன்பானவர்களே, there is a tree waiting for you. ஒரு மரம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. There is an answer waiting for you. ஒரு பதில் உங்களுக்காய் When we காத்திருக்கிறது. go and cry to the Lord, கர்த்தரை நோக்கி நாம் கதறி அழும்போது, when we go and pour out His Spirit before Him, தேவனுக்கு முன்பாக போய் நம்முடைய ஆவியை ஊற்றும்போது, the Lord has an answer for you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். For your tree might be different. உங்களுடைய மரம் வேறு வித்தியாசமா It இருக்கலாம். might be a person. அது ஒரு தனிநபராய் இருக்கலாம். Oh, it might be a phone call. அது ஒரு தொலைபேசி அழைப்பாய் இருக்க Oh, it கூடும். might be a report. அது ஒரு அறிக்கையாய் It இருக்கலாம். might be a letter. அது ஒரு கடிதமாய் Oh, வரக்கூடும். it might be an email. ஏனது ஒரு மின்னஞ்சலாய் கூட It இருக்கலாம். might be a divine visitation from some person. அது ஒருவர் மூலமாக கிடைக்கப்படும் தெய்வீக சந்திப்பாய் The கூட Lord இருக்கலாம். wants to look at you and say, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், there is your tree. இதோ உங்கள் மரம் இருக்கிறது. There is your tree. அதோ அங்கே உங்கள் மரம் The இருக்கிறது. miracle is in the tree. அந்த அற்புத மரத்தில் தான் இருக்கிறது. Oh, as children of God, தேவனுடைய பிள்ளைகளாக, as blood-washed saints of God, இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாய், Jesus hung himself on the cross of Calvary, the tree for us. நமக்காக கல்வாரி சிலுவை மரத்தில் இயேசுவானவர் தொங்கினாரே. That is the tree where we got our victory. அந்த மரத்திலிருந்து தான் நாம் நம்முடைய ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். The tree that we got our deliverance. நம்முடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட மரம் Oh, அதுதான். when we go to the tree, அந்த மரத்தை நாம் நாடி what போகும்போது happens in the same verse? அதே வசனத்தில் என்ன All நடக்கிறது? they have to do is, அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் they ஒன்றுதான். have to take a branch from the tree அந்த மரத்திலிருந்து ஒரு கொப்பை வெட்டி and எடுத்து just drop it in the bitter water. கசப்பான தண்ணீருக்குள் போட்டுவிட்டால் போதும். The bitter water becomes sweet. கசப்பான தண்ணீர் மதுரமாகி விடும்.
What is bitter in your life? உங்கள் வாழ்க்கையிலே கசப்பாய் இருக்கிறது Is எது? there some kind of a peacelessness? சமாதானம் இன்மையா? The tree will change it into sweet water. இந்த மரம் அதை மதுரமான தண்ணீராய் Is மாற்றும். there a problem in your health? உங்கள் ஆரோக்கியத்திலே ஒரு கேடு When we இருக்கிறதா? call on the name of Jesus, இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது He is able to change it into sweet water. அதை மதுரமான தண்ணீராய் அவர் மாற்ற வல்லவராய் Such இருக்கிறார். delightful water. அவ்வளவுக்கு இன்பமான மதுரமாகி You விடும். might be thinking, நீங்கள் நினைத்துக் how கொண்டிருக்கலாம், can my life become sweet? என்னுடைய வாழ்க்கை எப்படி மதுரமாகும்? How can my future become sweet? என் எதிர்காலம் எப்படி இன்ப மதுரமாக முடியும்? I feel I've hit a wall. நான் ஒரு பெரிய மதில் மேல் முட்டி விட்டதாக I நினைக்கிறேன். cannot proceed further. இதற்கு மேல் என்னால் முன்னேற முடியாது. Even the little water that I see அப்படியே பார்த்த கொஞ்சம் தண்ணீரும் கூட is so bitter in my life. வாழ்க்கையில் இவ்வளவு கசப்பா இருக்கிறது. Will there be sweetness in my life? என் வாழ்க்கையில ஒரு இன்ப மதுரம் உண்டாகுமோ? My dear brother, என் அன்பு சகோதரனே, my dear sister, என் அன்பு சகோதரியே, what the word of God says, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது it is என்றால் living. அது உயிருள்ளது. If God did it for Moses, அது மோசேக்கு தேவன் அதை you செய்தார். and I, we are no different. நீங்கள் நானும் வித்தியாசமானவர்கள் அல்ல. Oh, you and I, we are no different. உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லங்க. He can change your bitter water to sweet water. கசப்பான உங்கள் வாழ்க்கையின் தண்ணீரை அது மதுரமான தண்ணீராய் மாற்றும். Hallelujah. Hallelujah. All we need to do, நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ask the Lord to show us the tree. கர்த்தர் அந்த மரத்தை நமக்கு காண்பிக்கும்படி Lord, கேட்போம். show me the answer. எனக்கு அந்த பதிலை காட்டும் ஆண்டவரே. Jesus is our tree. இயேசுவே நம்முடைய மரமாய் இருக்கிறார். Shall we call upon the name of Jesus? இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? Let us living water. அந்த ஜீவ Let தண்ணீர் it flow over our soul. நம் ஆத்துமாவிற்குள் பாயட்டும். Let His sweet presence அவருடைய இன்பமான பிரசன்னம் come and take control. வந்து நம்மை பொறுப்படுத்திக் When we call கொள்ளட்டும். on the name of Jesus, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் the போது sweetest name, இன்பமான the நாமம், wonderful name, அற்புதமான the நாமம், beautiful name. அழகான Oh, நாமம். shall we just close our eyes? கண்களை மூடிக்கொள்வோமா? Hallelujah. Hallelujah. Shall we call on the name of Jesus? இயேசுவின் திருநாமத்தை Oh, உச்சரிப்போம். declaring His name. அவருடைய திருநாமத்தை பிரகடனம் Just பண்ணுகிறோம். speaking His name. அவருடைய நாமத்தை சொல்லுவதே, Just calling out His நாமத்தை name. நோக்கி கூப்பிடுவதே, Just whispering His அவருடைய name. நாமத்தை மெதுவாய் உச்சரிப்பதே Makes so much difference. எவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. Let your living water, ஜீவ தண்ணீர், Let your living water flow over yes my Lord, come and soul. fill us, Lord. Let your Holy Spirit Come and take come charge. and take control Every bitter thing, of every எல்லா situation கசப்பானவை that has troubled my மதுரமாய் மாறட்டும் ராஜா, all my cares and burdens இனிமையாக மாறட்டும். to you, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் Father. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? Father. Oh, we call upon you. Shall we call on the name of Jesus? Hallelujah. Such a sweet name. Every one of us, let's lift up our hands. கரத்தை உயர்த்திக் கொள்வோம். Call on the name of Jesus. இயேசுவின் நாமத்தை Spirit, உச்சரிப்போம். Holy Spirit. Oh, உம்முடைய இனிமையான பிரசன்னம். இயேசு. அந்த வார்த்தையை சொல்லலாமா? உம்மை நோக்கி அழைக்கிறோம் இயேசுவே. எல்லாவற்றையும் இனிமையாக மாற்றுகிற இயேசுவே. எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றுகிறவர். ஹalleluya. உம்மை கூப்பிட கூப்பிட, உம்முடைய நாமத்தை கூப்பிட கூப்பிட, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. உம்முடைய இனிமையான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் let your presence come and fill everyone, Lord. Let your healing touch, let your encouraging touch, oh, let your miracle working touch. Hallelujah. Fill everyone, Lord. Touch everyone, Lord Jesus. Hallelujah. We love you. Last time. Oh, அவரை பார்த்து கூப்பிடுவோம். Touch us, Lord. Hallelujah. Hallelujah. When we call on the name of Jesus, இயேசுவின் நாமத்தை oh, கூப்பிடும்போது the powerful name of Jesus, வல்லமையான இயேசுவின் oh, the நாமம், miracle working name of Jesus, அற்புதங்களை செய்யும் the இயேசுவின் நாமம், encouraging name of Jesus, தைரியப்படுத்தும் இயேசுவின் நாமம், mighty name of Jesus, வல்லமையான இயேசுவின் நாமம், unchanging name of Jesus. மாறாத இயேசுவின் Oh, நாமம், when we call on the name of Jesus, இயேசுவின்
முழங்கால் knee shall bow, முழங்கால் யாவும் every முடங்கும். tongue shall confess நாவும் யாவும் that அறிக்கையிடும். Jesus is Christ is Lord. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் On என்று the சொல்லு. heavens, வானத்திலேயும் on the earth, பூமியிலேயும் and underneath the earth. பூமிக்கு Oh, கீழேயும் because He is resurrected. அவர் He உயிர்த்தெழுந்தவர். is seated on the heavenlies. அவர் உன்னதங்களிலே He is the வீற்றிருக்கிறார். soon and the coming King. அது சீக்கிரத்தில் He வரப்போகும் is my ராஜா. Savior. இவர் என் He is நேசரட்சகர். my Lord. இவரே என் Oh, ஆண்டவர். He is my rock. இவரே என் கன்மலை. He is my light. இவரே என் He is வெளிச்சம். the light of my salvation. ரட்சிப்பின் Oh, வெளிச்சம். He is my high tower. இவரே என் உயர்ந்த Oh, கோபுரம். He is my one who hides me in the rock. கன்மலையின் மறைவில் என்னை ஒளித்து Oh, He is the வைக்கிறவர் one who இவர். protects me. என்னை பாதுகாக்கிறவர் இவரே. I will not be afraid. நான் பயப்படேன். I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். Because He is my hiding place. என் மறைவிடம் அவரே. He is my hiding place. என் மறைவிடம் அவரே. He is my hiding place. என் மறைவிடம் அவரே. Whenever I am afraid, நான் பயப்படும் நாளில் I will trust in you. உம்மையே நம்புவேன். Whenever I am நான் afraid, பயப்படும் I will நாளில் put my trust in Him. உம்மையே Because நம்பியிருப்பேன். He hides me. அவர் என்னை உரைத்துக் He கொள்கிறார். covers me. அவர் என்னை மூடிக் He கொள்கிறார். carries me. அவர் என்னை சுமக்கிறார். He lifts me. அவர் என்னை He தூக்குகிறார். clothes me with His righteousness. நீதியினால் என்னை உடுத்துவிக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Shall we open our mouth and say, வாயத்திலிருந்து சொல்லுவோமா? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. 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 Hallelujah. 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 What a great God we serve. எவ்வளவு பெரிய தேவனை சேவிக்கிறோம் He பாருங்கள். is our tree இவரே நம்முடைய மரம். that changes the bitter water into a sweet water. கசப்பான தண்ணீரை தித்திக்கும் மதுர தண்ணீராய் மாற்றுகிற மரம். Hallelujah. Hallelujah. My dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே சகோதரியே, the devil could have whispered, பிசாசு சொல்லலாம், your life is bitter. உங்க வாழ்க்கை கசந்து போயிருச்சு. Your life cannot see any light. இனி உங்க வாழ்க்கையில எந்த வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது. But the word of the Lord says, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, your life is sweet உங்களுடைய வாழ்க்கை இன்ப மதுரமாய் இருக்கிறது. and it's going to give glory to God. அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். That's what the Bible says. அதை தான் வேதம் பகிரங்கப்படுத்துகிறது. By the tree, அந்த மரத்தின் மூலம் the bitter water கசப்பான becomes தண்ணீர் a sweet water. இனிய தித்திக்கும் மதுர நீராயிற்று. Hallelujah. ஹalleluya. God is sending your answer தேவன் உங்கள் பதிலை அனுப்புகிறார். to guide you, உங்களை வழிநடத்த, to show you the way. உங்களுக்கு வழியை காட்ட Lord, I pray, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. even this week, இந்த வாரத்திலே every person who's confused, குழம்பி இருக்கும் ஒவ்வொருவரும், every person who seemed lost, ஆண்டவரே நஷ்டத்தை இழப்பை கண்ட they've ஒவ்வொருவரும் been waiting for answers for a long time. நீண்ட நாட்களாகவே பதில்களை காண Lord, காத்திருக்கிறார்கள். we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, that you will send them the answer, அவர்களுக்குரிய பதிலை கர்த்தர் a அனுப்புவீராக. clear answer, தெளிவான பதிலை no அனுப்பும். confusion. குழப்பமே இருக்க கூடாது. Should they go left இடது பக்கம் போக வேண்டுமா or should they go right? அல்லது வலது பக்கம் போக Should வேண்டுமா? I choose this thing நான் இந்த காரியத்தை தெரிந்து கொள்ள or வேண்டுமா should I decline that thing? அல்லாவிட்டால் அந்த காரியத்தை நான் விட்டுவிட வேண்டுமா? Should they make a future plan எதிர்காலத்துக்கான திட்டத்தை வகுக்க or வேண்டுமா? should they still wait? இல்லாவிட்டால் இன்னும் காத்திருக்க வேண்டுமா? Lord, every confusion, எல்லா குழப்பங்களும் let it be removed. நீங்கி போகட்டும் Lord, ஆண்டவரே. we speak for clarity. நாங்கள் மன தெளிவுக்காக கட்டளையிடுகிறோம். We speak for clarity. மன தெளிவு உண்டாகும்படி We speak பேசுகிறோம். for clarity. மிக தெளிவை No கட்டளையிடுகிறோம். more இனி confusion. குழப்பங்களுக்கு இடம் இல்லை. Thank you. நன்றி அப்பா. Thank you. நன்றி ராஜா. Thank you for your guidance. உம்முடைய வழிகாட்டுதலுக்கு நன்றி In ராஜா. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Just wanted to share that small verse before we go into the message. கர்த்தருடைய வார்த்தைக்குள் செல்லும் முன்பு இந்த ஒரு சிறு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள Are விரும்புகிறேன். you all happy this morning? இந்த காலை நேரத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா? Because we have an answer. நமக்கு ஒரு பதில் இருக்குதுங்க. You and I, we are not alone. நீங்களும் நானும் தனியா இல்லங்க. Hallelujah. Hallelujah. We're going to finish the last series of this particular portion that we are meditating for the past 2 weeks. கடந்த 2 வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கும் வேதாகம பகுதியின் தொடரின் கடைசி பகுதி இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The topic of the sermon is, பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? who's that? அது யார்? And the subtopic is, அதன் துணை குறிப்புகள். who cried out to me? என்னை நோக்கி கதறி அழுதது யார்? We have been reading from Matthew chapter 15 verses 21 to 28. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். And also Mark chapter 7 verses 24 to 30. அதோடு மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். We've been seeing about the Syrophoenician Greek Canaanite women. இந்த சீரோபேனிக்கேயா தேசத்தாலாகிய கிரேக்க கானானிய ஸ்திரீயின் நிலையை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். And the first week we saw that she was able to tap into his power. முதல் வாரத்திலே
தன்னுடைய வல்லமைக்குள்ளாக வந்து தன்னை அவர்கள் இணைத்து பொருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். Last week we saw how she was able to tap into his presence. கடந்த வாரம் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக எப்படி அவர்கள் வந்து தன்னை இணைத்து பொருத்திக் கொண்டார்கள் என்பதை கவனித்தோம். She tapped into his power using the word of God. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி தேவனுடைய வல்லமைக்குள் தன்னை பொருத்திக் கொண்டார்கள். She tapped into his presence because she worshipped God. தேவனை அவர்கள் பணிந்து ஆராதித்தபடியினால் தேவ பிரசன்னத்துக்குள் பொருத்திக் The கொண்டார்கள். third thing we're going to see this week is இந்த வாரம் கவனிக்க போகிற மூன்றாவது காரியம் she's என்னவென்றால் going to tap into his position as a mediator. மத்தியஸ்தராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் அந்த அந்தஸ்தின் நிலைமைக்குள் தன்னை அவர்கள் பொருத்திக் கொள்ள போகிறார்கள். Jesus is our only mediator. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நமக்கு இருக்கும் ஒரே மத்தியஸ்தர். There's absolutely no way that we can go and reach the Father but through Jesus. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவை போய் நாம் சேர்வதற்கு வேறு ஒரு வழி இல்லவே இல்லை. So she knows, அந்த அம்மாவுக்கு ஒன்று தெரியும். now Jesus has come to my land இயேசு என்னுடைய பகுதிக்கு வந்திருக்கிறார். and I'm going to tap into his position. இப்பொழுது நான் அவருடைய மேலான அந்த அந்தஸ்தின் ஸ்தானத்துக்குள் என்னை இணைத்துக் கொள்ள போகிறேன். She becomes very persistent. இப்பொழுது அவர்கள் விடாப்பிடியாய் உறுதியாய் இருக்கிறார்கள். She's determined மன உறுதியில் தீர்மானித்து that விட்டார்கள். she's not going to let Jesus leave the town without giving her the miracle. என்னானாலும் தனக்கு வேண்டிய அற்புதத்தை இயேசு தனக்கு கொடுக்காமல் அந்த ஊரை விட்டு போக நான் விடவே மாட்டேன். But as you all know, she's been seeing obstacles after obstacles. ஆனால் வாழ்க்கையில இந்த பாதையிலே தொடர்ந்து தடையின் மேல் தடையின் முட்டுக்கட்டைகளை மட்டும்தான் We கண்டிருக்கிறார்கள். meditated on that last 2 weeks. கடந்த 2 வாரங்களாக அதை நாம் Now we're தியானித்திருக்கிறோம். going to look at verse 26 of chapter 15 of Matthew. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Jesus answered and said, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, "It is not good to take the children's bread and throw it to the little dogs." பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். I see an extra word in the Gospel of Mark. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் கூடுதலாக ஒரு வார்த்தையை பார்க்கிறேன். It says, "Let the children be filled first." முதலாவது பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தியாகட்டும். He's saying first let the children be filled. அவர் சொல்லுகிறார் முதலாவது பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தியாகட்டும். When we read Mark, மார்க்கு புஸ்தகத்தை படிக்கும்போது even though it looks like that Jesus is not going to respond to her, பார்க்கும்போது இயேசுவானவர் அவளுடைய தேவைக்கு பதில் கொடுக்க போவது என்பது போல் இல்லை என்பது போல் தெரிந்தாலும், but since he's using the word first, முதலாவது என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறபடியால், that means there is a second or there is a last to that. அப்படி என்றால் அதற்கு அடுத்ததாக இரண்டாவதோ கடைசியாகவோ ஒரு காரியம் இருக்கிறது என்று தானே அர்த்தம். Hallelujah. Hallelujah. I'll explain that in a bit. நான் கொஞ்சம் அதை விவரிக்கிறேன். But let's go to understand why he's calling her a dog. ஆகிலும் ஏன் ஒரு நாய் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க It வேண்டும். might seem like a very insulting word. அது அவமதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை போல் தெரிகிறது. The moment everybody would have heard Jesus calling her a dog, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து நாய் என்ற பதத்தை சொல்லிருக்கும் பொழுது எல்லாரும் அதை எப்படி கேள்விப்பட்டிருப்பார்கள்? the disciples were trying to send her away. ஏற்கனவே சீஷர்கள் அந்த சகோதரியை அனுப்பி விடுவதற்காகவே முயற்சிக்கிறார்கள். Now when Jesus is calling her a dog, இயேசுவும் போதாத குறைக்கு நாய் என்று சொல்லும்போது, I'm sure the disciples would have said, "Oh lady, why don't you just leave him alone and go?" நிச்சயமாகவே சீஷர் பார்த்து, ஏமா நீ ஏன் அவரை விட்டுட்டு போக கூடாது என்று சத்தம் They போட்டிருப்பார்கள். would have said, "Just quit. சீக்கிரமா ஓடி போயிருமா. Why are you still pestering him? ஏன் இன்னும் அவரை நீ நச்சரித்துக் கொண்டிருக்கிறாய்? Why don't you just run away? ஏன் நீ ஓடி போயிர கூடாதா? Why don't you just leave him alone? ஏன் கொஞ்சம் அவரை தனியா விட்டுட்டு போயிரேன்? You have prayed long time, ரொம்ப நேரம் நீங்க ஜெபம் but பண்ணிட்டீங்க. still you don't have the miracle. ஆனாலும் அற்புதத்தை இன்னும் நீங்க பெறலங்க. The devil will come and whisper in our ears. பிசாசு வந்து காதுல சொல்றான், Are you still going to pray? இன்னுமா ஜெபிக்க போறீங்க? Are you still going to wait? இன்னுமா காத்திருக்க போறீங்க? How long are you going to wait? எவ்வளவு நேரம் தான் காத்திருப்பீங்க? It seems that Jesus is quiet. இயேசு அமைதியா இருக்கிற மாதிரி It தெரியுது. seems that Jesus is not going to respect you. இயேசு உங்களை மதிக்க போற மாதிரியே தெரியலையே. Oh, why don't you just go away? நீங்க ஏன் போயிர கூடாது? Sometimes this is what happens when we have to wait for a long time. நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை வரும்போது சில நேரங்களில் இப்படி தான் நமக்கும் நடக்கிறது. We exercise our faith, நாம் நம்முடைய விசுவாசத்தை but in அபியாசிக்கிறோம். the Bible we also read வேதாகமத்தையும் படிக்கிறோமே. that we need to exercise our patience. நம்முடைய பொறுமையையும் நாம் அபியாசிக்க And வேண்டும். when we are exercising that patience, அந்த பொறுமையை நாம் அபியாசிக்கும் போது when we are trusting in Him, அவரையே நம்பி oh, இருக்கையில் that is the time for the devil to come and whisper anything in our ears. அந்நேரம் பார்த்துதான் பொல்லாத பிசாசு காதிலே தனக்கு இஷ்டமானதெல்லாம் ஓதுவதற்கு பயன்படுத்திக் கொள்வான். But this particular woman, she said, ஆனால் இந்த குறிப்பிட்ட பெண்மணியோ சொல்லிவிட்டார்கள், "No, I'm not going to quit. இல்லை நான் விட்டு போக மாட்டேன். I'm not going to give up. நான் விட்டுட்டு போக மாட்டேன். Yeah, he's calling me a dog, அவர் என்ன நாயின் தான் சொல்றாரா? but that doesn't matter." அதனால இதற்கு ஒரு பொருட்டே இல்லை. But actually the historians say ஆனால் உண்மையில் சரித்திர வல்லுனர்கள் the குறிப்பிடுகிறார்கள், real meaning for this dog இந்த நாய்க்கான உண்மையான அர்த்தம் is என்னவென்றால், not really in an insulting way. அது அவமதித்து
புண்படுத்துகிற விதத்தில் அவர் சொல்லவில்லையாம். In the Greek terminology actually means கிரேக்க பதத்தில் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் it's like a pet dog, அது ஒரு செல்ல பிராணியை குறிப்பதற்கான அடையாளமாம். like a house dog. ஒரு வீட்டு வளர்ப்பு நாயை போல. Where some of you might have dogs in your house. உங்களில் சிலர் உங்க வீட்டிலே வளர்ப்பு செல்ல பிராணியை வைத்திருக்கலாம். My family was already we love dogs. எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு வீட்டிலே செல்ல நாய் வளர்ப்பது ரொம்ப பிடிக்கும். I think Pastor Caleb's family has also had dogs in their lives. பாஸ்டர் காலேப் அவருடைய குடும்பத்தாரும் குடும்பத்திலே நாய் வளர்த்திருக்கிறார்கள் Oh, they are நினைக்கிறேன். so wonderful creature. அவைகள் உண்மையாகவே ஒரு அருமையான சிருஷ்டிகள். Especially when you're sitting at the table. அதிலும் குறிப்பா நீங்க சாப்பாட்டு மேஜையில உட்கார்ந்திருக்கும் போது Most of the pet dogs will be around us when we're eating. பெரும்பாலான வளர்ப்பு செல்ல நாய்க்குட்டிகள் சாப்பிடுற நேரம் எங்களை சுத்தி சுத்தி தான் வாலாட்டிட்டே In இருக்கும். some families சில குடும்பங்களுக்குள்ளே where they have little children, உங்க வீட்ல சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் சரி what they do என்ன is செய்வாங்க அவங்க they will try to hide some nice food நல்ல சாப்பாட்டை ஒளிச்சு வைக்க பாப்பாங்க. and without anybody noticing it, யாருக்குமே கவனிக்க தெரியாம ஒளிச்சு வைக்க they பாப்பாங்க. will try to put their hand underneath the table and feed their pet dog. அந்த மேஜைக்கு கீழே கையில எடுத்து செல்ல நாயை போஷிப்பாங்க. It happens in all our homes. எல்லா வீட்லயும் நடக்கிறது இயல்புதானே. The dog knows who will feed him or her secretly. ரகசியமா யாருக்கும் தெரியாமல் யார் தனக்கு வேண்டிய உணவை கொடுப்பார்கள் என்று அந்த நாய்க்குட்டிக்கு தெரியும். You will notice the dog will be around that person's leg. நீங்க வீட்ல அந்த நாயை பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்க காலை சுத்தி சுத்தி அது வந்துட்டு இருக்கிறத கவனிக்கலாம். So interesting that Jesus is talking about the dog and the dining table. அந்த சாப்பாட்டு மேஜையிலே நம்மை சுற்றி வாலாட்டி வருகிற நாயை குறித்து இயேசு குறிப்பிடுவது உண்மையில் சுவாரஸ்யமிக்க ஒரு காரியம். Verse number 27 it says, 27ஆம் வசனம் சொல்லுகிறது. she is saying, அவள் சொல்லுகிறாள், yes Lord, மெய்தான் ஆண்டவரே. yet even the little dog eat the crumbs. ஆகிலும் நாய்க்குட்டிகள் அந்த துணிக்கையை தின்னுமே. Yeah, people were trying to insult her. இங்கே ஜனங்கள் அவர்களை புண்படுத்தி அவமதிக்க You முயல்கிறார்கள். don't get the first chance. ஏமா உனக்கு முதல் வாய்ப்பு கிடைக்காது. You don't going to get any attention from Jesus. இயேசுவின் எந்த ஒரு கவனமும் உன் பக்கம் திரும்பாது. Maybe you might have to wait a little longer. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க அதிகமாக காத்திருக்க வேண்டியதா You இருக்கலாம். know what this particular woman does? இந்த குறிப்பிட்ட பெண்மணி என்ன செய்கிறார்கள் தெரியுமா? She is not at all getting insulted. எந்த விதத்திலும் தான் புண்படவோ அவமதிக்கப்படவோ இல்லை. On the contrary, அப்படியே அதற்கு நேர் she எதிராக wants to look at Jesus இயேசுவை பார்த்து and she's accepting. அந்த அம்மா ஏற்றுக்கொள்கிறார்கள். Yes Lord, I accept that I don't deserve anything. மெய்தான் ஆண்டவரே, நான் எதற்குமே தகுதியுள்ளவள் அல்ல என்பதை அங்கீகரித்து ஒத்துக்கொள்கிறேன். I am not all that great. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. I know I'm a sinner. நான் ஒரு பாவி என்று எனக்கு I தெரியும். know I don't deserve the best. நான் உச்சிதத்தின் சிறப்புக்கு அருகதையற்றவள் தான். But I'm not going to let go of you. அதுக்காக உங்களை போக விட You மாட்டேன். have to give me something. நீங்க எனக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆக வேண்டும். Maybe the first choice is not for me. ஒருவேளை முதல் வாய்ப்பு எனக்கு இல்லாமல் இருக்கலாம். But I am at least okay with the second choice. எனக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தால் கூட Or பரவாயில்லை. a third choice. அல்லது மூன்றாம் வாய்ப்பு I need something from you. எனக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து வேணும் ஆண்டவரே. I need something from you. உம்மிடமிருந்து எனக்கு ஒரு காரியம் கட்டாயம் வேண்டும். Because even a little from you ஏன் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற கொஞ்சம் கூட is so joyful and it is so blessed. அது மகிழ்ச்சி நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது. And I'm not going to accept and I'm not going to walk away from here. அதற்காக மறுப்பை ஒப்புக்கொண்டு நான் இங்கிருந்து வெறுங்கையாய் நடக்க மாட்டேன். Even a second choice is okay for me. இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட எனக்கு அது பரவாயில்லை. But actually, shall I tell you something? ஆனா உண்மையிலே உங்களுக்கு ஒரு நான் சொல்லட்டுமா? In our culture, நம்முடைய there are கலாச்சாரத்தில் some kind of food items சில விதமான உணவு வகைகள் இருக்கின்றன. that taste better the next day. அது அடுத்த நாளுக்கு தான் முந்தின நாளை விட ரொம்ப சுவையா ருசியா இருக்கும். I'm sure most of the wonderful chefs in our congregation know what I'm talking about. திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய சமையற்கலை நிபுணர்கள் நான் பேசுகிற காரியம் என்னது நிச்சயம் தெரியும். There are certain things, சில பதார்த்தங்கள் இருக்குங்க. for example, fish curry. உதாரணத்துக்கு மீன் குழம்பு If எடுத்துக்கொள்ளுங்கள். you ask the lady of the house, அந்த வீட்டு அம்மாவை கேட்டீங்கன்னா she'll say, oh, it is better the next day. அம்மா நாளைக்கு சாப்பிட்டாதான் ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. If you have it with idli or dosa, அந்த இட்லி தோசை வீட்ல இருந்துச்சுன்னா or the fish curry is so tasty. அந்த மீன் குழம்புக்கு அது அப்படியே நாக்குல சொப்ப வைக்குமா. Sometimes even biryani tastes better the next day. சில சமயங்களிலே சுட சுட சமைக்கப்பட்ட பிரியாணியும் அடுத்த நாள் தான் சுவைக்குமா. So the second choice இரண்டாம் வாய்ப்பு sometimes tastes better. சில நேரங்கள்ல நல்ல சுவையா இருக்கும். In our family, எங்கள் குடும்பத்திலே sometimes they used to make something like a mutton fry or a kadai pepper fry. சில நேரங்களிலே ஆட்டிறைச்சி வறுவல் அல்லது காடை மிளகு பொரியல் செய்வது உண்டு. My mom used to make it in a very small old iron pot. மிகவும் சிறிய பழைய ஒரு இரும்பு சட்டியில எங்க அம்மா அதை செய்வாங்க. And then after she serves all the pieces, எல்லா துண்டுகளையும் பரிமாறிய பின்பு what she'll do is என்ன செய்வாங்கன்னா she'll take some rice, கொஞ்சம் சாதத்தை எடுத்து she'll put it in the iron pot, அந்த இரும்பு சட்டியில போட்டு and there are all the little gravy that is still sticking to the pot. அந்த சட்டியோட ஒட்டி இருக்கிற அந்த மசாலாவல எல்லாம் போட்டு She will mix it up. அப்படியே போட்டு பிசைவாங்க. And we used to call that as chatti choru. அதுதான் கடைசில சட்டியில புரட்டி எடுத்த சோறுன்னு I know சொல்லுவோம்.
some families do that. சில குடும்பத்துல அப்படி செய்வீங்கன்னு And தெரியும். it is a custom in my house எங்க வீட்ல அது ஒரு பழக்கங்க. that anytime they make something like a pepper fry, எப்பொழுது ஒரு மிளகு வறுவல் என்று எந்த ஒரு கறியை சமைத்தாலும் we all look forward that the last that mixed up rice. கடைசில சட்டியில எல்லாத்தையும் சேர்த்து வரட்டி கொடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் காத்திருப்போம். That is what me and all my cousins will long for. நானும் என் ஒன்றுவிட்ட சகோதர சகோதரி அனைவரும் அதற்காக தான் ஏங்கிக் My கொண்டிருப்போம். mom used to make some kind of a ball. எங்க அம்மா அப்படியே அதை கடைசில விரட்டி ஒரு உருண்டையா She'll give உண்டாக்கி each of us one rice ball. எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோறு உருண்டையை கொடுப்பாங்க. Oh, that used to be the best meal we will ever have. அதுதான் சுவைத்ததிலேயே மிக சிறந்த உணவாய் இருக்கும். Sometimes even if we can forego the mutton pieces, சில நேரங்கள்ல ஆட்டிறைச்சி துண்டுகள் கூட வேண்டாம் என்று விட்டு விடுவோம். but we will never forego that rice ball. ஆனா அந்த கடைசி சட்டியில புரட்டி கொடுத்த சோறு உருண்டையை தவறவே விட மாட்டோம். Even though it was not the first choice, அது முதல் தரமான தேர்வா இல்லை என்றாலும், even though it was the leftover, அது மீதம் வைக்கப்பட்ட ஒன்றா இல்லை என்றாலும், even though they were going to throw the pot in the vessel to be washed, அது கழுவப்படுற இடத்துல அந்த சட்டியை தூக்கி போடுற இடத்துல இருந்தாலும் கூட something was sticking to the pot. அந்த சட்டியில ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல, that gave the taste. அதுதாங்க சுவைக்கும். Hallelujah. Hallelujah. Sometimes even in our life, நம் வாழ்விலும் சில it சமயங்களில் might seem that you're not getting the best. பார்க்கும்போது மிக சிறந்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது போல் இருக்கும். It might seem that all your friends are going ahead of you. உங்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்னாகவே ஓடி போய் கொண்டிருப்பது போல் தெரியும். Sometimes in life, வாழ்க்கையில் சில you might சந்தர்ப்பங்களில் be praying for something. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. There might be some other person. வேற ஒருத்தர் இருப்பாங்க. They would have never prayed for that miracle. அந்த அற்புதத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. But just like that, they would have got what you're praying for. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அற்புதத்தை சட்டுன்னு அவங்க வாங்கி போயிட்டே இருப்பாங்க. That might feel us or make us feel very sad. அது உண்மையிலே நம்மை மிகவும் துயரப்பட வைத்து விடும். Maybe something that you've been waiting for a long time. ஒருவேளை நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம், Someone who comes after you. உங்களுக்கு அப்புறம் பின்னால் வந்த ஒருவருக்கு, Maybe your junior. ஒருவேளை உங்கள் இளநிலையாளராக Who's இருக்கலாம், not that experienced. அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவர்களாக Who's இருப்பார்கள், not that talented. அந்த அளவுக்கு திறமை இல்லாதவர்கள், Who's not that intellectual. அந்த அளவுக்கு அவர்கள் புத்திசாலிகள் அல்ல. They seem to go overtake you and keep going forward. உங்களை முந்திக் கொண்டு அவர்கள் முன்னே போய் கொண்டிருப்பது போல் இருக்கும். Oh, I thought I'm going to be in that position. நான் அல்லவா அந்த பொறுப்பில் இருப்பேன் Oh, நினைத்தேன். I thought I'm going to get that blessing. எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று Oh, அல்லவா I have நினைத்தேன். been fasting and praying for a long time. நீண்ட நாட்களாக உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே. But people who doesn't even pray, ஆனால் அதற்காக ஜெபிக்க கூட இல்லாத ஆட்கள், they have been getting it. அவங்களுக்குலாம் அது கிடைக்குதே. Sometimes we might feel, சில வேளைகளிலே இப்படி நாம் உணரக்கூடும், are they even qualified for that? உண்மையிலே அதுக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் தானா? I have prepared all my life for this. இதற்காகவே என் வாழ்நாளெல்லாம் என்னை நான் உருவாக்கி ஆயத்தப்படி I இருக்கிறேன். have trained all my life for this. இதற்கென்று தானே என் வாழ்க்கையில் முழுவதும் நான் பயிற்சி And எடுத்திருக்கிறேன். this particular person, இந்த குறிப்பிட்ட நபர், oh, they're not even trained. அவர்கள் இதில் எவ்விதத்திலும் பயிற்சி Now எடுக்காதவர்கள். they're getting in that position. இப்பொழுது அவர்களுக்கு அந்த பொறுப்பான பதவி Maybe you're கிடைத்துவிட்டது. trying to buy a house. ஒருவேளை நீங்கள் ஒரு வீடு வாங்க You have முயற்சிக்கிறீர்கள், been saving and planning. வீடு வாங்க சேமித்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். But someone who's much younger than you, ஆனால் உங்களை காட்டிலும் மிக 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 இளைஞராக இருக்கக்கூடியவர்கள் just like that, they're getting a blessing. சட்டுன்னு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க. And they're coming and inviting you for their house. வந்து தங்கள் புது வீட்டுக்கு ஒருபடி உங்களை அழைக்கிறார்கள். Certain things will prick our heart. சில காரியங்கள் நம்முடைய இதயத்தை தைக்கும். Certain things will make us feel very sad. சில விஷயங்கள் உண்மையில் நம்மை மிகவும் துயரப்பட But வைக்கும். I want to encourage you, ஆனாலும் உங்களை my dear தைரியப்படுத்துகிறேன். brother, my dear sister. என் அன்பு சகோதரனே The சகோதரியே, Lord is watching you. கர்த்தர் உங்களை கவனித்து He பார்த்துக் loves you கொண்டிருக்கிறார். so much. உங்களை அவர் ரொம்ப It நேசிக்கிறார். might seem that you're not getting the first crumb. பார்க்கும் போது அதனுடைய முதல் தரமான அந்த மேல் சிறப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது போல் It might இருக்கலாம். seem that you're not getting the first choice of hot baked bread. அங்க அடுவணையிலிருந்து சுட சுட எடுக்கப்பட்ட அந்த முதல் தரமான அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படாதது போல் இருக்கலாம். In our South Indian terms, தென்னிந்திய வார்த்தையில் சொல்ல it வேண்டுமானால், might seem that you're not getting the real mutton pieces. உண்மையாகவே உங்களுக்கு சரியான ஆட்டிறைச்சி துண்டுகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது போல் இருக்கும். But I want to encourage you. ஆனாலும் உங்களை I உற்சாகப்படுத்துகிறேன். want to tell you, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். don't give up. விட்டு கொடுத்துறாதீங்க. Don't give up. விட்டு கொடுத்து You விடாதீர்கள். might not get the first wave of blessing, முதல் தரமான ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். but there is a second wave coming. ஆனால் ஒரு இரண்டாம் அலை வருகிறது. More delicious, அதிக சுவை உள்ளது. more juicy, அதிக ரசம் something சொட்ட that வைக்கும். everybody will be longing for. எல்லாரும் ஏங்கிக் கொண்டு வரக்கூடிய ஒரு Oh, பாக்கியம் you இது. might think, நீங்கள் oh, நினைக்கலாம், I never expected the second wave of blessing to be so delicious. இரண்டாம் அலையின் ஆசீர்வாதம் இவ்வளவு சுவையில் பிரமாதமாய் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்ததில்லையே. I can never even comprehend what it could be. இது எப்படி இருக்கக்கூடும் என்று என் மனதில் நான் கிரகித்து கூட பார்த்ததில்லையே. Sometimes I want to say, சில வேளைகளில் சொல்லுவேன், oh, I thank God that I did not get it in the first
first round. முதல் சுற்றிலே எனக்கு அது கிடைக்காததற்காக தேவனுக்கு நன்றி I've சொல்கிறேன். heard so many people testify. நிறைய பேர் அப்படி சாட்சி சொல்ல I கேட்டிருக்கிறேன். prayed for this miracle. இந்த அற்புதத்துக்காக நான் ஜெபம் Oh, I பண்ணினேன். prayed to get married to that person. நான் அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜெபம் But they பண்ணினேன். got married to someone else. ஆனால் அவர்கள் வேறொருவரோடு திருமணமாகி But போய் today I'm விட்டார்கள். happy I did not get married to them. நல்ல வேளை அவங்களுக்கு அவங்களோட எனக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று God நான் has given சந்தோஷமா me இருக்கிறேன். a wonderful spouse. மிக அருமையான ஒரு வாழ்க்கை துணை தேவனுக்கு Or தந்திருக்கிறார். maybe in your job. ஒருவேளை உங்கள் வேலை You are ஸ்தலத்தில் wanting to get into a good company. ஒரு நல்ல நிறுவனத்துக்குள் கூடி பணியாம விரும்பலாம். But you failed in that interview. ஆனால் நேர்முக தேர்வில் தவறிவிட்டீர்கள். But God has given you another job. வேறொரு வேலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Today when you look back, இன்னைக்கு நீங்கள் திரும்பி I've பார்க்கும்போது heard so many people say, நிறைய பேர் சொல்ல I கேட்டிருக்கிறேன். thank God for that shut door. அன்றைக்கு எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலுக்காக தேவனுக்கு நன்றி Today I'm in a சொல்கிறேன். very good position. இன்னைக்கு நான் நல்ல நிலையில் பதவியில் If I இருக்கிறேன். joined that company, அந்த நிறுவனத்தில் சேர்ந்திருந்தால் there wouldn't have been any growth for me. அங்க எனக்கு ஒரு வளர்ச்சியுமே கிடைத்திருக்காது. But today, இன்றைக்கோ I'm in a very high level. உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். Maybe you're sick ஒருவேளை நீங்க and you have வியாதிப்பட்டிருக்கலாம். not seen your healing. இன்னும் சுகத்தை காணாமல் Maybe இருக்கலாம். God is asking you to rest. ஒருவேளை நீங்கள் ஓய்ந்திருக்க தேவன் கேட்கிறார் போல Because இருக்கும். if you would have been active, ஏன் நீங்கள் செயல்பட்டு கொண்டே you இருந்தால் might have done something நீங்கள் ஏதோ ஒன்னு செஞ்சிருப்பீங்க. that would have derailed you. அது உங்களை தடமுரண்டு போக But செய்திருக்கும். today, because you waited in the presence of the Lord, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் you காத்திருந்தபடியா were able to understand His goodness. தேவனுடைய நன்மையின் தயவை புரிந்து You were கொள்ளக்கூடியவர்களாய் able to இருக்கிறீர்கள். understand His love more better. அவருடைய அன்பை இன்னும் சிறப்பாக அறிந்து கொண்டீர்கள். Today, when you're making a decision, இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது it will be according to His plan. இது அவருடைய திட்டத்தின்படியே அமையும். Hallelujah. Hallelujah. Sometimes சில வேளைகளிலே the first round of blessing முதல் சுற்று ஆசீர்வாதம் might skip us away. நம்மை விலக்கி விட்டு The ஓடலாம். first round of bread முதல் சுற்றின் அப்பம் might not reach us. நமக்கு கையில் கிடைக்காமல் But as a போகலாம். child of ஆனால் God, தேவனுடைய if பிள்ளையாக you go and ask this Canaanite women, இந்த கானானிய ஸ்திரீயிடம் போய் she கேட்போமானால் will say, அவர்கள் I சொல்லுவார்கள், am happy with the crumbs. நான் அந்த துணிக்கைகள் I கிடைத்தாலே am happy with the சந்தோஷப்படுவேன். crumbs. துணிக்கைகளே எனக்கு Because சந்தோஷம்தான். anything that Jesus gives ஏன் இயேசு கொடுக்கும் is எதுவானாலும் spectacular. அது பிரத்யட்சமானது. Yes, I waited a little longer. கொஞ்சம் அதிக நேரம் காத்திருந்தது Yes, உண்மைதான். I had to push a little longer. நான் கொஞ்சம் அதிகமாக முந்திக் கொண்டு தர Yes, வேண்டியது I had உண்மைதான். to fast a little கொஞ்சம் longer. கூடுதல் உபவாசிக்க வேண்டியது இருந்தது But உண்மைதான். through it all, ஆனால் I எல்லாவற்றிலும் learned to trust in God. தேவனை நம்பி பற்றிக்கொள்ள There பழகிக்கொண்டே is a very old song. ஒரு பழைய பாடல் I love இருக்கிறது. the words of that song. அந்த பாடலின் வரிகள் எனக்கு ரொம்ப Through it பிடிக்குங்க. all, எல்லாவற்றினூடாக I learned to trust in Jesus. இயேசுவை நம்பி பற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டேன். Through it all, I எல்லாவற்றினூடாக learned to trust in God. தேவனை நம்பி பற்றிக்கொள்ள If I had கற்றுக்கொண்டேன். never been through a valley, நான் ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக வராமல் if I've இருந்திருந்தால், never been through a நான் problem, ஒரு பிரச்சனையூடாக கடந்து வராமல் I would இருந்திருந்தால், have never known the power of His word. அவருடைய வார்த்தையின் வல்லமையை ஒருபோதும் அறிந்திருக்கவே But through it மாட்டேன். all, ஆனால் அவை எல்லாவற்றின் all ஊடாக I can stand and say இன்றைக்கு நான் மார்தட்டின் என்று சொல்ல that He முடியும். is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். He will never leave me. ஒருபோதும் என்னை அவர் விட்டு He விலக will never மாட்டார். forsake me. அவர் ஒரு நாளும் என்னை கைவிட Yes, மாட்டார். He is quiet for some time. ஒரு காலத்தில் அவர் சில வேளை அமைதியா இருந்திருக்கலாம். Yes, Jesus is silent for some time. ஆம், இயேசு சில சமயத்திற்கு மௌனம் காத்தது உண்மைதான். Everyone are going ahead of me. எல்லாரும் எனக்கு முன்னே போய் I கொண்டிருக்கிறார்கள். feel the clock is ticking in my watch. என்னுடைய கடிகாரத்திலே அந்த மணி எனக்கு வந்து எட்டுகிற Sometimes வரைக்கும் I feel I'm getting சில older. நேரங்களிலே வயதாகி கொண்டிருக்கிறது என்று கூட உணர்வேன். Will I even get that position? உண்மையில் எனக்கு அந்த பதவி கிடைக்குமா? Oh, my dear friend. எனக்கு அன்பானவர்களே, Do you know what happened to Abraham? ஆபிரகாமுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் It அல்லவா? says that his body was considered almost it was dead. அவருடைய சரீரம் ஏறக்குறைய செத்து போனதாக கணிக்கப்படுகிறது. Absolutely dead. முழுவதுமாக செத்து போன But சரீரம். the Lord, because of His grace, கர்த்தருடைய அளவற்ற கிருபை நிமித்தம் suddenly சடுதியிலே something happened. ஒரு காரியம் நடக்கிறது. Suddenly திடீரென்று something happened. ஏதோ ஒன்று நடக்கிறது. I read about a bamboo, like a Chinese bamboo. ஒரு சீன மூங்கில் வகையை குறித்து படித்தேன். I heard how they grow. அந்த சீன மூங்கில் மரம் எப்படி வளருகிறது என்பதை குறித்து You கேள்விப்பட்டேன். can go and put fertilizers நீங்கள் போய் அதற்கு உரம் போடலாம். and you can wait for them to grow. வளரும் வளரும் என்று காத்திருப்பீர்கள். This is what happens for a Chinese bamboo. சீன மூங்கிலுக்கு நடக்கிறது இதுதான் கவனிங்க. For 5 years 5 வருஷங்களுக்கு you will not see any growth. ஒரு வளர்ச்சியுமே பார்க்க முடியாது. But every year ஆனா ஒவ்வொரு வருஷமும் you will continuously feeding with good soil, நல்ல வளமான மண்ணை போடுவீர்கள். good fertilizer. நல்ல உரத்தை இடுவீர்கள். You will take care of the bamboo. அந்த மூங்கிலை நன்கு கவனித்து But there பராமரிப்பீர்கள். won't be any yield from the bamboo. ஆனா அந்த மூங்கிலிருந்து இருந்து எந்த ஒரு பலனையும் பார்க்க But முடியாது. in the 5th year, ஆனால் 5ஆம் ஆண்டிலோ suddenly திடீரென்று the bamboo will shoot out. அந்த மூங்கில் முளை விட்டு கிளம்பும். And the way it grows அது வளருகிற விதத்தை is so பாருங்கள். super fast. அது அதிவிரைவு வேகமாய் இருக்கும். In the 5th year, 5ஆம் ஆண்டில் when the suddenly moment happens, சடுதியான
அப்படியான தருணம் சம்பவிக்கையில் it will shoot out so tall. அது மிகவும் உயரமாக முளைத்து It வளர்ந்து will விடும். grow up so tall. அது மிகவும் உயரமாய் வளரும். Number 5 stands for the number of grace. 5 என்ற இலக்கம் கிருபைக்குள்ள அடையாளம். In Hebrew, எபிரேய the பதத்தில் 5 is pronounced as ha. 5 ஹா என்று சொல்லப்படுகிறது. That is why in the Bible we read, ஆகவே தான் வேதத்தில் படிக்கிறோம். when Abraham was very old, ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் இருக்கும்போது the ha was put in his name. அந்த ஹே என்பதனுடைய பெயரிலே திணிக்கப்பட்டது. Abraham became Abraham. ஆபிரகாமாய் இருந்தவர் ஆபிரகாமாய் மாறினார். When ha was introduced in his name, அவருடைய பெயருக்குள்ளாக அறிமுகப்படுத்தப்பட்ட when போது grace was introduced to his name, கிருபை அவருடைய பெயருக்குள் அறிமுகம் செய்யப்பட்ட போது hallelujah, Hallelujah. miracles took place. அற்புதங்கள் நடந்தன. Miracles took place. அற்புதங்கள் நடந்தேறின. Miracles took place. அற்புதங்கள் நடந்தன. When the grace of God comes, தேவ கிருபை வரும்போது it might be looked that your life is stuck for a long time. நீண்ட காலமாய் உங்கள் வாழ்க்கை அடைபட்டு விட்டது போல் தோன்றலாம். But just like the Chinese bamboo, சீன மூங்கிலை போலவே there is a suddenly moment. சடுதியான ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு. My dear brother, என் அன்பு சகோதரனே, get ready for the suddenly moment. சடுதியான தேவ சந்திப்பின் தருணத்துக்கு My dear தயாராகுங்கள். sister, என் அன்பு சகோதரியே, get ready for the suddenly moment. சடுதியான தேவ தருணத்தை சந்திக்க When ஆயத்தப்படுங்கள். grace interferes, கிருபை தடையிடும் போது your life will skyrocket. உங்கள் வாழ்க்கை விண்ணை மட்டும் உயரத்துக்கு Things that எட்டிவிடும். seem stagnant, தேங்கி கிடப்பது போல இருக்கும் காரியங்கள், things that I might have seen that it can never be changed. இனி ஒருபோதும் மாறாது என்பது போல இருந்த காரியங்கள், The hearts of people in your life that you might think will never change. உங்கள் வாழ்க்கையில இவருடைய இருதயங்கள் எல்லாம் ஒருபோதும் மாறாது என்று நினைத்த மக்கள், The situation in your family that you thought will never change. குடும்பத்தில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒருபோதும் மாறாது என்று நினைத்த நீங்க அந்த காரியங்கள், Sometimes you have said, சில நேரங்களில் this நீங்க is what சொன்னீர்கள், life is, வாழ்க்கை இப்படிதான் and இருக்கும், I'm ready to accept it. இதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். Oh, I want to encourage you. உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லி I want to give you the தைரியப்படுத்துகிறேன். good news. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை There is சொல்கிறேன். a suddenly moment. சடுதியான ஒரு தருணம் உண்டு. There is a suddenly moment. திடீரென்று உங்களுக்குள் ஒரு தருணம் வரும். That is what happens to this wonderful woman. இந்த அருமையான பெண்மணிக்கு அதுதான் Oh, நடக்கிறது. when she comes and talks like this to Jesus, அவர்கள் வந்து இந்த இயேசுவோடு பேசும்போது oh, she surprised Jesus. அவர்கள் இயேசுவை வியப்பில் ஆழ்த்தி In verse விட்டார்கள். number 29 it says, 29ஆம் வசனம் in சொல்லுகிறது. Mark chapter 7, மார்க் 7ஆம் அதிகாரம் verse 29 it says, 29ஆம் வசனம் then he சொல்லுகிறது. said to her, அப்பொழுது அவர், for this saying go your way. நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போவாய். For this saying, இந்த வார்த்தை நிமித்தம் whatever you are saying. நீங்கள் சொன்ன வார்த்தை என்னவா Oh, இருந்தாலும் the people around us are listening. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் கேட்டுக்கொண்டே Jesus இருக்கிறார்கள். is listening. இயேசுவானவரும் கேட்கிறார். Are you going to give up and you're going to walk away? விட்டு கொடுத்து விட்டு விலகி போய் விட Oh, போகிறீர்களோ? she did not do that. அப்படி அவர்கள் செய்யவில்லையே. She was continuously persistent. விடாப்பிடியாக தொடர்ந்து உறுதியாக She was இருக்கிறார்கள். tapping into his position. அவருடைய அந்தஸ்தின் மேன்மைக்குள் பொருத்திக் Oh, she கொள்கிறார்கள். said, I'm not going to walk away. நான் அப்படியே திரும்பி போய் விட மாட்டேன். The enemy wants me to quit, சத்துரு என்னை விட்டு விட்டு போக செய்ய but I'm not விரும்புகிறார். going to quit. ஆனால் நான் விட போவதில்லை. The people around me want to quit, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நான் விட்டு விட்டு ஓட but I'm நினைக்கிறார்கள். not going to quit, நான் விட்டு விட மாட்டேன். because I know எனக்கு ஒன்று God தெரியும். has a purpose for me. என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கம் Oh, வைத்திருக்கிறார். some people will try to send you away. சிலர் உங்களை தூரமாக விலக்கி Oh, துரத்தி விட you are not விரும்புவார்கள். approved for this. நீங்கள் இதற்கு You are அங்கீகரிக்கப்படவில்லை. rejected for this. இதற்கு நீங்கள் We ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. don't want you. எங்களுக்கு நீங்கள் We வேண்டியதில்லை. don't like you. எங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை. Go away. விலகி போய் விடுங்கள். Oh, but Jesus is our only hope. அப்படி அல்ல, இயேசு நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை. Oh, he might be silent. அவர் அமைதியாய் இருக்கலாம். He might be saying the first crumb is not for you. முதல் தரமான தரம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். But still, ஆனாலும் Jesus is for us. இயேசு நமக்காகவே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Jesus is saying, இயேசு சொல்லுகிறார், oh, my dear wonderful lady, எனக்கு அன்பான what பெண்மணியே, am I seeing right now? இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்து For this கொண்டிருந்தாலும் saying, நீங்க சொன்ன the இந்த வார்த்தை demon has நிமித்தம் gone out of your daughter. உங்கள் மகளை பிடித்திருந்த பிசாசு What are you வெளியேறிவிட்டது. saying today? இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? Are you saying words that will give encourage faith in you? உங்களுக்குள் விசுவாசத்தை தைரியமூட்டும் வார்த்தைகளை தான் Are you சொல்லுகிறீர்களா? speaking negative things? அல்லது எதிர்மறையானவைகளை பேசுகிறீர்களா? Hallelujah. Hallelujah. We see a wonderful man in the Bible. வேதத்தில் ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கிறோம். Oh, one of my favorite characters. எனக்கு பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் அவர். King David. தாவீது ராஜா. Do you know there is a contrast between David and Saul? தாவீது ராஜாவுக்கும் சவுலுக்கும் இடையே ஒரு பெரிய வேற்றுமை வித்தியாசம் உண்டு தெரியுமா? If you compare both the lives, இருவருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு there பார்த்தால் is one thing we see David doing all the time. எப்பொழுது பார்த்தாலும் தாவீது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதாக பார்க்க Do you know முடியும். what it is? அது என்னன்னு தெரியுமா? He always speaks to God. தாவீது எப்ப பார்த்தாலும் தேவனோடு பேசிக்கொண்டே He இருப்பார். always consults with God. எப்பொழுதும் தேவனோடு கலந்து ஆலோசித்துக் கொண்டே We இருப்பார். see him worshiping God. பார்த்தா தேவனை ஆராதித்துக் கொண்டே We இருப்பார். see him rejoicing in his presence. தேவ பிரசன்னத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிறதை தான் பார்க்க But முடியும். when we take the life of Saul, ஆனால் சவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால்
பேசிக் Oh, கொண்டார். he is always talking to someone else. எப்பொழுதுமே வேறு யாரோடு பேசிக் When கொண்டிருப்பார். he has to make a decision, ஒரு தீர்மானம் எடுக்க he வேண்டியதென்றால் goes to Samuel. உடனே சாமுவேலிடம் நாடி போவார். Most of the time, பெரும்பாலான he சமயங்களிலே goes to Samuel. அவர் சாமுவேலை தான் நாடி சென்றார். Other times, மற்ற வேளைகளில் we see him going to some other people. அவர் வேறு சிலரை நாடி போவதை பார்க்கிறோம். We never read Saul going to the Lord and asking for his guidance. சவுல் வழிகாட்டுதலுக்காக கர்த்தரிடத்தில் தேடி போய் விசாரித்ததாக வேதத்தில் படிக்க We முடியவில்லை. never read Saul singing songs to God. தேவனை பாடி சவுல் ஆர்ப்பரித்தார் என்று வேதத்தில் படிக்க முடியவில்லை. So many times we will see Samuel coming and rebuking Saul. அதற்கு மாறாக பல நேரங்களில் சாமுவேல் வந்து சவுலை கடிந்து கொள்வதை மட்டும் தான் பார்க்க முடியும். But on the contrary, அதற்கு அப்படியே நேர்மாறாக David has been all the time singing songs to God. எப்பொழுது பார்த்தாலும் தாவீதோ கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தார். Let me quickly go to this passage and we will finish with this. சீக்கிரமாக இந்த ஒரு வேத பகுதிக்குள் கடந்து வந்து நிறைவு செய்வோம். We all know what happens in 1 Samuel chapter 13. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நடந்த நடப்புகள் நமக்கு தெரியும். The incident at Ziklag. சிக்லாகிலே நடந்த It சம்பவம் seemed that he has lost everything. எல்லாவற்றையும் தான் இழந்து விட்டது போல் தெரிந்தது. It seems that he has lost his family, தாவீது தன் குடும்பத்தை இழந்து விட்டது போல் காணப்பட்டது. all the wonderful people. அருமையான மக்கள் எல்லாம் பறிகொடுத்து விட்டது போல் இருக்கிறது. So what is David doing? ஆகவே தாவீது இங்கே என்ன He செய்கிறார்? comes in verse number 6. 6ஆம் வசனத்தில் பாருங்கள். David strengthened or encouraged himself in the Lord. தாவீது கர்த்தருக்குள் தன்னை தைரியப்படுத்தி திடப்படுத்திக் The கொள்கிறார். Hebrew word for encourage அங்கே திடப்படுத்திக் கொண்டதற்கான எபிரேய பதம் is shashak. அது ஷஷாக். What does that mean? அப்படினா என்ன அர்த்தம்? Talking to himself, தனக்கு தானே பேசிக் கொள்ளுதல். talking to oneself. ஒருவர் தன்னோடே பேசிக் கொள்ளுதல். We read in the Psalms, சங்கீதங்களில் படிக்கிறோம். so many times the psalmist will say, எத்தனை முறை சங்கீதக்காரன் சொல்லுகிறார்? why are you disquieted within me, O my soul? என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் He தியங்குகிறாய்? will say, bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. He speaks to his own self. தனக்கு தானே பேசிக் கொள்ளுகிறார். What is he speaking here? அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? He's encouraging himself. தன்னையே திடப்படுத்திக் கொள்ளுகிறார். When we go through tough times, கடினமான நேரங்களை நாம் the சந்திக்கும் world might நேரங்களில் seem upside down. உலகமே தலைகீழா நமக்கு தெரியும். People around us, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் instead of எல்லாரும் coming and standing with us, வந்து நம்மோடு தோள் கொடுத்து துணை they நிற்பதற்கு might பதிலாக seem that they are against us. அவர் நமக்கு எதிராக இருப்பது போல் தெரியும். What we are going through, நாம் போய் கொண்டிருக்கும் பாதையின் it சூழ்நிலை might seem very painful. மிகுந்த வேதனை உள்ளதாக தெரியும். Sometimes it might be very bad. சில நேரங்களில் ரொம்ப மோசமானதாக கூட இருக்கும். It might be very pathetic. பரிதாபமானதாகவும் இருக்கும். But in the end, ஆனால் முடிவிலே David said, தாவீது yes, சொல்லுகிறார், I am right now in Ziklag. இப்போதைக்கு நான் சிக்லாகில் இருப்பது உண்மைதான். It might seem that I've lost everything. எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டது போல் தான் But காணப்படுகிறது. Ziklag is not my destination. ஆனால் சிக்லாக் நான் வந்து சேர வேண்டிய லக்கல்லவே. I have to go through Hebron. நான் எபிரோனுக்கு போக வேண்டும். I am going to Jerusalem. நான் எருசலேமுக்கு No, போகிறேன். I am just passing through Ziklag. நான் சிக்லாகின் வழியாய் கடந்து What is your போகிறேன். situation right now? இப்போதைக்கு உங்கள் சூழ்நிலை என்னங்க? That is not your final destination. அது உங்கள் இறுதி சேருமிடம் அல்ல. Oh, my dear brother, my dear ஓ sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, the position in your company, உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கும் அந்த பதவி, the position in your life உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நிலை, is not your final destination. அது உங்களை இறுதியாய் கொண்டு வந்து சேர்த்த இடம் அல்ல. You are just passing through it. இப்பொழுது நீங்கள் அதன் வழியாய் கடந்து போய் You are கொண்டிருக்கிற just walking பொழுதுதான், through it. இப்பொழுது அதன் வழியாய் நடந்து போகிற My dear பொழுதுதான், Syrophoenician women, சீரோ பீனிக்கியா தேசத்தாலே you are just passing through that. நீங்கள் அதன் வழியாய் கடந்து போகிறீர்கள் Because when you அவ்வளவுதான். go to your house, ஏன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் when போகும்போது, you go to your final destination, நீங்கள் உங்களுடைய இறுதி சேருமிடத்தில் அடையும் போது, you're going to see the miracle of your daughter. உங்கள் மகளினுடைய அற்புதத்தை You're காண்பீர்கள். going to see the miracle of your daughter. உங்கள் மகள் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதத்தை Your காண்பீர்கள். final destination நீங்கள் இறுதியாக சேருமிடம் is an appreciation from God. தேவனிடம் கிடைக்கப்பெறும் பாராட்டுதல். In Matthew chapter 15 we read மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் one படிக்கிறோம், of a marvelous appreciating words from Jesus. இயேசு தம் திருவாய் மலர்ந்து எவ்வளவு ஆச்சரியப்படுகிற பாராட்டுதலை கொடுக்கிறார் In பாருங்கள். verse 28 it says, 28ஆம் வசனத்தில் then வாசிக்கிறோம், Jesus had answered and said unto her, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, O woman, ஸ்திரீயே, O woman, ஸ்திரீயே, great is your faith. உன் விசுவாசம் பெரியது. Great is your faith. உன் விசுவாசம் பெரியது. It is not very easy to get such an appreciation from Jesus, இயேசு தம் திருவாய் மலர்ந்து இப்படிப்பட்ட பாராட்டுதலை கொடுப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. especially on the terms of faith. அதிலும் குறிப்பாக விசுவாசத்துக்கு அடுத்த விஷயத்திலே பாராட்டப்படுவது It is அரிது. continuously around him, ஏன் நித்தம் அவளை சுற்றி சுற்றி இருக்கிறார். even among his disciples. சொந்த He சீஷர்களுக்குள்ளேயும் is only seeing people of little faith. அற்ப விசுவாசிகளை மட்டும் தான் அவர் பார்த்திருக்கிறார். Sometimes he's getting frustrated. சில நேரங்கள் அவருக்குள்ளே ஒரு பெரிய Oh, விரக்தி. you just saw a big miracle of feeding the 5,000. இப்பதனங்க 5000 பேரை அற்புதமாய் போஷிக்கும் பெரிய அற்புதத்தை பார்த்தீர்கள். Still you don't have faith? அப்படி இருந்தும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. Where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? Oh, he is searching for faith. விசுவாசத்தை அவர் தேடுகிறார். But in this wonderful woman, ஆனால் இந்த அற்புதமான பெண்மணிக்குள்ளே she had to go through so many obstacles. எத்தனையோ முட்டுக்கட்டின் தடைகளை அவர்கள் கடக்க வேண்டியதா But இருந்தது. she is a worshipper just like David. ஆனால் தாவீதைப் போல இவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அல்லவா? Just like
David, தாவீதைப் போலவே she would have encouraged herself. தன்னை அவள் திடப்படுத்திக் கொண்டார்கள். As she would have been walking to the place of Jesus, இயேசு இருந்த இடம் நோக்கி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும்போது she would have spoken to herself. தனக்குள்ளேயே பேசிக் She would கொண்டிருப்பார்கள். have said, சொல்லிருப்பாங்க, oh, I might not get a very wonderful expectation from the people. நினைத்தபடி மக்களிடமிருந்து நான் எதிர்பார்த்த காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். There won't be any good reception for me. எனக்கு நல்லதொரு வரவேற்பு The கிடைக்காதுதான். Jewish disciples might push me away. யூத சீஷர்கள் என்னை தள்ளிவிடலாம். Or the Jewish disciples might shout at me. யூத சீஷர்கள் என்னை பார்த்து சத்தம் போட்டு Even திட்டுவாங்க. Jesus might be quiet. இயேசுவே மௌனம் காத்தாலும் I know I காக்கக்கூடும். might have to wait for some time. கொஞ்ச நேரம் நான் காத்திருக்க வேண்டியதா இருக்க But oh வேண்டும். my soul, ஓ என் ஆத்துமாவே, oh my soul, ஓ என் ஆத்துமாவே, don't give up. நீ விட்டு கொடுத்து Don't விடாதே, give up. விட்டு போயிராதே. You have to hang on. நீ தொடர்ந்து அங்கே தாக்கு பிடிக்க You வேண்டும். have to push through. நீ முந்திக் கொண்டு போக வேண்டும். You have to declare the promises of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க You வேண்டும். have to declare who God is. தேவன் யார் என்பதை பகிரங்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். She would have prepared herself. இப்படி அவர்கள் தன்னை முழுவதும் ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பார்கள். She would have encouraged herself. தன்னை அவர்கள் தைரியப்படுத்தி திடப்படுத்தி இருந்திருப்பார்கள். She should have shashaked herself. அவர்கள் தன்னைத்தானே ஷாக் She would செய்திருந்திருப்பார்கள். have spoken to herself. தனக்கு தானே பேசி இருந்திருப்பார்கள். Just like David. தாவீதைப் போலவே 600 men around him. 600 பேர் அவரை சுற்றி இருக்கிறார்கள். Everybody are questioning him. எல்லாரும் தாவீதை கேள்விக்கணைகளால் Maybe there are துளைக்கிறார்கள். not 600 people around you to question you. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் மீது கேள்விகளை கொலைகளை தொடுக்க 600 பேர் இல்லாமல் இருக்கலாம். But just imagine David. ஆனால் தாவீதை சற்று யோசித்து பாருங்க. 600 men were questioning him. 600 பேர் தாவீதை கேள்விக்கணைகளால் He has துளைக்கிறார்கள். to stand alone and answer. தன்னந்தனியே நின்று பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். He doesn't know what is going to என்ன happen. நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியாது. But he encouraged himself. ஆனால் தன்னை தானே திடப்படுத்திக் And கொண்டார். we all know what happened after that. அதற்கு பின்பு நடந்ததை He அறிவோமே. recovered all. சகலத்தையும் He திருப்பிக் recovered கொண்டார். all. எல்லாவற்றையும் That திருப்பிக் is why he கொண்டார். writes in the Psalms. ஆகவே தான் சங்கீதங்களில் Oh, எழுதுகிறார். he is a person who loves the presence of God. தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து விரும்பின In மனிதர் அவர். Psalm 27 it reads. 27ஆம் சங்கீதம் Oh, சொல்லுகிறது. he says, சொல்லுகிறார். oh, one thing that I desire. ஒன்றையே நான் Oh, விரும்புகிறேன். one thing that I desire of the Lord. நான் கர்த்தரிடத்திலே ஒன்றை கேட்டு That will I வாஞ்சிக்கிறேன். seek after. அதையே நான் நாடி That I தேடுவேன். may dwell in the house of the Lord நான் கர்த்தருடைய வீட்டிலே தங்கி all இருக்கும்படியாக the days of my life. ஜீவனுள்ள நாளெல்லாம் அங்கே வாசம் பண்ண To விரும்புகிறேன். behold the beauty of the Lord கர்த்தருடைய அழகை பார்க்கவும் and to inquire in his temple. அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி And செய்யவும் I like the விரும்புகிறேன். next verse. அடுத்த வசனம் It பிடித்திருக்கிறது. says, அவர் சொல்கிறார், for in the time of trouble, ஆபத்து நாளிலே he will hide me in his pavilion. தீங்கு நாளில் என்னை ஒருத்தம் கூடாரத்தில் மறைத்து. Are you in the time of trouble? நீங்கள் தீங்கு நாளில் இருக்கிறீர்களா? He will hide you in his pavilion. அவர் தம்முடைய கூடார மறைவில் உங்களை ஒளித்து He வைப்பார். will hide you, sister. சகோதரியே உங்களை ஒரு ஒளித்து He will வைப்பார். hide you, young man. வாலிபனே உங்களை ஒரு ஒளித்து He will வைப்பார். hide you, younger. வாலிப மகளே உங்களை ஒரு ஒளித்து Are you வைப்பார். in a distress? நீங்கள் இடுக்கணில் இருக்கிறீர்களோ? He will hide you in his pavilion. அவர் தம் கூடார மறைவில் உங்களை ஒளித்து வைப்பார். Because you are a worshipper. நீங்கள் அவரை ஆராதிக்கிறவராய் The இருக்கிறதுனால Lord தாங்க. knows you're going out and you're coming in. உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் In அறிந்திருக்கிறார். Psalm 30 verse number 5 it says, 30ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. for his anger is but for a moment. அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம். Hallelujah. Hallelujah. The weeping may endure for the night. சாயங்காலத்தில் அழுகை தங்கலாம். The joy comes in the morning. விடியற் காலத்திலோ You might களிப்புண்டாகும். be weeping today. இன்னைக்கு நீங்கள் அழுது The கொண்டிருக்கலாம். joy comes in the morning. விடியற் காலத்திலே மகிழ்ச்சி Do you வருகிறது. know why? ஏன் The தெரியுங்களா? same verse says, அதே வசனம் his சொல்லுகிறது. favor is for life. அவருடைய தயவோ நீடிய His வாழ்வு. favor is for a அவருடைய life. தயவோ நீடிய வாழ்வு. Hallelujah. 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 I Hallelujah. want to encourage you. உங்களை The தைரியப்படுத்துகிறேன். same God தேவன் who healed the Syrophoenician woman's daughter, சீரோபெனிக்கியா தேசத்தாளுடைய மகளை குணமாக்கியவர். seeing her faith, அவருடைய விசுவாசத்தை கண்டவர். seeing her persistence, அவருடைய விடாப்பிடி முயற்சியை seeing கண்டவர். her relentless nature, அவருடைய தளராத தன்மையை is கண்டவர். able to hear your prayers. உங்கள் ஜெபத்தை கேட்க Is வல்லவராய் able to இருக்கிறார். show you the future. உங்களுக்கு எதிர்காலத்தை காண்பிக்க வல்லவராய் Is able இருக்கிறார். to show you the path. உங்களுக்கான பாதையை வகுத்து காட்ட வல்லவராய் Is able இருக்கிறார். to take you to brighter days, ஒளிமயமான நாட்களுக்குள் உங்களை கொண்டு போய் சேர்க்க to வல்லவராய் joyful இருக்கிறார். days, மகிழ்ச்சியான where நாட்களுக்குள் you will stand as a witness, அன்றைக்கு அங்கே நீங்கள் சாட்சியாக நின்று where you will glorify God. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். Sometimes in life, வாழ்க்கையின் சில சந்தர்ப்பங்களில் we might not feel that we have enough strength. போதுமான பலன் இருப்பதாக உணர முடியாமல் இருக்கலாம். How can I take another day? அடுத்த நாளை எப்படி நான் சந்திப்பேன்? How can I face another day? அடுத்த நாளை எப்படி எதிர்கொள்வேன்? That is the time அந்நேரம் தான் we go to God கர்த்தரிடத்தில் வந்து and ask us to fill us with His strength. தம் பலனால் அவர் நிரப்பும்படி கேட்க வேண்டும். Oh, fill me with your strength, உம் Lord. பலனால் என்னை நிரப்பும் I கர்த்தாவே. need your strength. எனக்கு உம்முடைய பலன் வேண்டும். I need your strength. உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி பலன் தாருமே பலன் தாருமே இந்த பாடலை பாடுவோமா? பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே.
face the tomorrows. நாளை தினத்தை சந்திக்கக்கூடிய பலன். ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தால நிரப்பும். என்னை நடத்திடுமே Lord, you are a mighty God. கர்த்தாவே நீர் வல்லமை உள்ள தேவன். Thank you for speaking to us even today. இன்றைக்கும் எங்களோடு பேசினதற்காக நன்றி You சொல்லுகிறோம். are the God of Israel. நீர் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறீர். You are the Lamb of God. நீர் தேவாட்டுக்குட்டியானவர். You are the Son of God. நீர் தேவ திருக்குமாரன் You அல்லவா. are the King of Kings. நீர் ராஜாதி ராஜாவல்லவா. Lord of Lords. கர்த்தாதி கர்த்தர் அல்லவா. You are the lover of our soul. நீரே எங்கள் ஆத்தும நேசர். You are the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். You are the same God who made the waters of Mara into sweet waters. மாராவின் தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாற்றின அதே தேவன் அல்லவா. You are the same God who took care of the needs of that Syrophoenician woman. சீரோப்பேனிக்கியா தேசத்து பெண்மணியின் தேவையை சரியாய் சந்தித்த தேவன் அல்லவா. Lord, we thank you for your goodness. உம்முடைய நன்மைக்கு நன்றி சொல்லுகிறோம். No matter how undeserving we are, எவ்வளவுக்கு நாங்கள் அருகதையற்றவர்களாய் இருந்தாலும் கூட you paid the price for our blessing. எங்கள் ஆசீர்வாதத்துக்கான கிரயத்தை நீர் செலுத்தி விட்டீரே. You paid the price for our exaltation. எங்கள் உயர்வுக்கான கிரயத்தை நீர் செலுத்தி விட்டீர். You took care of all the punishment of our sins. எங்கள் பாவங்களுக்கான எல்லா தண்டனைகளையும் நீரே ஏற்றுக்கொண்டீர். You paid the ransom. நீர் மீட்கும் பொருளை செலுத்தி விட்டீர். You made us your own. எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர். Lord, thank you for setting us apart for yourself. கர்த்தாவே உம்முடையவராய் இருக்கும்படி எங்களை பிரித்தெடுத்த தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you for your சொல்லுகிறோம். mighty presence in our lives. எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உம்முடைய வல்லமையான சமூகத்துக்கு நன்றி Thank you for சொல்லுகிறோம். the great and powerful protection in our lives. எங்கள் வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்கிற மாபெரும் வல்லமையான பாதுகாப்புக்கு நன்றி And சொல்லுகிறோம். every promise you've given us, you are a God who fulfills them. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஜனங்கள் வாழ்வில் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் Lord, there are இருக்கிறீர். your children who've been waiting for a long time. இப்போதும் நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். Thank you for your love you showered upon them today. இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் மீது பொழிந்த உம்முடைய அன்புக்காக நன்றி. Thank you for sending your word and strengthening them. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவ ஜனங்களை பலப்படுத்தினீரே நன்றி Thank you சொல்லுகிறேன். for you keeping your eyes on them and guiding them. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கண்களை வைத்து அவரை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. Lord, I pray one more time. ஒரு முறை கூட ஜெபிக்கிறேன் Let கர்த்தாவே. your loving hand come upon them. உம்முடைய அன்பின் கரம் இவர்கள் மேல் வந்து அமருவதாக. Let every one of them feel your touch right now. ஒவ்வொருவரும் இப்பொழுதே உம்முடைய தொடுதலை Let them உணர்வார்களாக. feel the weight of your hand coming upon them. உம்முடைய கரம் தங்கள் மேல் அமருகிற அந்த பாரத்தை உணரட்டும். You let your loving embrace come upon them. உம்முடைய அன்பின் அரவணைப்பு இவர்களை ஆட்கொள்ளட்டும். When the Lord, people who are weak to even take a step, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பலவீனமாய் as a இருக்கிறவர்களுக்கு good shepherd, carry them on their shoulders. நல் மேய்ப்பர் தம் தோளின் மேல் தூக்கி சுமப்பீராக. Every step they take, let it be ordered by you. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உம்மால் உறுதிப்படுத்தப்படட்டும். As we come to the end of our strength, let your strength take over. எங்கள் பலனெல்லாம் ஒளிந்து ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நீர் உம்முடைய பலனினால் எங்களை When we come to the பொறுப்படுத்திக் end கொள்ளும். of our faith, Lord, let your faith take over. எங்கள் விசுவாசத்தின் முடிவுக்கு நாங்கள் வரும் பொழுது உம்முடைய விசுவாசம் பொறுப்படுத்திக்
கொள்வதாக. Carry your children every day. தினந்தோறும் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி சுமப்பீராக. You be a wall of fire around them. இவர்களை சுற்றிலும் நீரே அக்கினி மதிலாயிருப்பீராக. You are our wisdom. நீரே எங்கள் ஞானம். You are our knowledge. நீர்தான் எங்கள் அறிவு. Things we don't know, Lord. You are our counselor. எங்களுக்கு தெரியாத விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆலோசனை கர்த்தா நீர்தானே. You are our advisor. நீர்தானே எங்களுக்கு ஆலோசகர். You are our teacher. நீர்தானே எங்களுக்கு போதிக்கிறவர். You are our advocate. நீர்தான் எங்களுக்காக வழக்காடுகிறவர். You are our king. நீரே எங்கள் ராஜா. You are our everything. எங்களுக்கு எல்லாமே நீங்கதான். We surrender all the moments of our life into your hands. எங்கள் வாழ்க்கையின் எல்லா சனப்பொழுதுகளின் அங்க அசைவுகளையும் உம்முடைய திருக்கரங்களுக்குள் சரணடைய ஒப்புக் கொடுக்கிறோம். Not our will, எங்கள் சித்தம் வேண்டாம், but your will alone be done. உம் சித்தம் ஒன்றே ஆகட்டும் அப்பா. Let your presence be real in our life. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய திரு சமூகம் நிஜமாயிருப்பதாக. Let your presence be manifest in our lives every moment. ஒவ்வொரு சனப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பதாக. Somehow, Lord, give your children an assurance that you are with them. உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கிற என்பதை குறித்த ஒரு நிச்சயத்தை எப்படியாவது உன் பிள்ளைகளுக்கு கொடும். Open their eyes, இவர்கள் கண்களை திறந்தருளும், that they would see you. உம்மை இவர்கள் காண்பார்களாக. Open their ears, இவர்கள் செவிகளை திறந்து they would hear your voice more louder than ever. இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவாக சத்தமாய் உம்முடைய குரலை கேட்க செய்யும். Let your pillar of cloud and fire never depart from them. மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஒருபோதும் விட்டு விலகாதிருப்பதாக. Be with them. இவர்களோடு கூடவே இரு. Meet all their needs. சகல தேவைகளையும் சந்தியும். Cover them with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் மூடிக்கொள்ளும். Comfort them. ஆற்றி தேற்றும். We give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship and powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.